கேளுங்க, கேட்கலாம். நாங்க எல்லாம் கல்ஃபில் இருந்தவர் தான். அங்கே கூட எஸ்பெஷலி இன் பஹ்ரைன் அங்கே இருக்கிறவரெல்லாம் நல்ல மாடர்னா ட்ரெஸ் பண்ணிட்டு லேடிஸ், முஸ்லீம் லேடிஸ் வெளியில எல்லாம் போகுமே. ஈவன் யூரோப்ல எல்லாம் கூட அங்கே எல்லாம் பார்த்திருக்கேன். ஆனா இங்க மட்டும் ரொம்ப பழமையா ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கு. அது ஏன் சார்? என் பேரு மிஸ்ஸஸ் சிந்தியா பெரேரா. சரி, அதாவது லேடிஸ் ட்ரெஸ் பண்றாங்க இல்லையா, இப்ப நாங்க இருக்கிற பகுதியில் மாடர்னா ட்ரெஸ் பண்றாங்க முஸ்லீம் லேடிகள்லாம். இங்க ஏன் கொஞ்சம் பழமையான ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ்லாம் என்ன சொல்லுது, லேடி ட்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறத நீங்க முதல்ல விளங்கிக்கணும். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, லேடிகளுக்கு பெண்களுக்கு இன்ன கலர்ல, இந்த மாதிரி சைஸ்ல, இந்த மாதிரி உட தான் உடுத்தணும்னு இஸ்லாம் எந்த கட்டளையும் போடல. இஸ்லாம் என்ன கட்டளை போடுதுன்னு சொன்னா, பெண்களுக்கு அவர்கள் உலகத்தில் இயங்குவதற்கு அவங்களுடைய முகம் தெரியணும், முகம் தெரியலாம், தெரியற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கலாம். இரண்டாவது, இயங்குவதற்கு கை தெரியணும். இதை தவிர மற்ற பகுதிகளை மறைக்கும் விதமாக நீங்கள் ஆடை அணியுங்கள். இது இஸ்லாமுடைய கட்டளைங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ட்ரெஸ்ல சில வித்தியாசத்தை காட்டுது. ஆண்களை பொறுத்த வரைக்கும் கட்டாயமாக அவர்கள் அணிய வேண்டிய ஆடை என்னன்னு சொன்னா, அவருடைய தொப்புள்ள இருந்து முட்டுக்கால் மறைகிற வரைக்கும் குறைஞ்சபட்சம் அவ்வளவு ஆடைகள் அணிய வேண்டும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கை முகத்தை தவிர மற்ற பகுதிகள் மறையும் விதமாக ஆடை அணிய வேண்டும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது கருப்பா இருக்கணும், வெள்ளையாரு அதெல்லாம் சொல்லவே இல்லை. இது மாதிரி மறைக்கக்கூடிய எந்த ஆடை அணிந்தாலும் அது இஸ்லாமிய ஆடை தான். ஒரு சேலை அணிந்து கூட இந்த மாதிரி அவர்களுக்கு மறைக்க முடியுமையானால், ஒரு சுடிதார் மூலமாக அவர்களுக்கு அது மறைக்க முடியுமையானால் அதுவும் இஸ்லாமிய ஆடை தான். அதே நேரத்தில் இன்னொரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் என்று கேட்டா, அந்த ரொம்ப டைட்டாக்கி கனபரிமாணங்களை அணிந்தும் அணியாத மாதிரி காட்டக்கூடிய இறுக்கமான முறையிலும் அந்த ஆடை இருக்கக்கூடாது. அதே மாதிரி கண்ணாடி மாதிரி உள் உறுப்புகளை வெளியே எடுத்து காட்டும் விதமாகவும் அந்த ஆடை இருக்கக்கூடாது என்ற கண்டிஷனோட இப்படி ஒரு ஆடை இஸ்லாம் சொல்லுது. இந்த வித்தியாசத்தை ஏன் சொல்லுது விளங்கிக்கணும். எதுக்காக சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அந்த வித்தியாசம் ஒத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த வித்தியாசத்தை ஆண்கள் அணிகிற அதே ஆடையை பெண்களும் அணியலாம் என்று சொல்லக்கூடிய யாராவது இருக்கிறோமா? இப்ப ஆண்கள் அணிகிற அதே ஆடையை, நீங்க வீட்டுக்குள்ள இருக்கிறீங்க, ஒரு ஆண் இருக்காரு, அவர் ஒரு அன்றாயிரம் பொருள் உட்கார்ந்துருப்பாரு இல்லையா? வீட்டுல பொண்டாட்டிக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்துருப்பாரு, அம்மாவுக்கு முன்னாடி இப்படி உட்கார்ந்துருப்பாரு, அக்காவுக்கு முன்னாடி, தங்கச்சிக்கு முன்னாடி, மகள் முன்னாடி உட்கார்ந்துருப்பாரு. அப்பனுக்கு முன்னாடி ஒரு மகள் அதே ஒரு அன்றாயிரம் பொருள் உட்கார முடியுமான்னு கேட்டா, அது எப்படிங்க நம்ம எல்லாரும் சொல்லுவோம். அப்பந்தான் மகதான் இருந்தாலும் கூட குறைஞ்சபட்ச ஆடை ஆணை விட பெண்ணுக்கு கொஞ்சம் கூட நிலா ஒத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆண் அணிகிற அதே அளவுக்கு பெண்ணுக்கு போதும்னு சொல்லி யாருமே சொல்லல. வித்தியாசம் இருக்குதுங்கிறத உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. எவ்வளவு வித்தியாசங்கிறதெல்லாம் சண்டை. வித்தியாசமே இல்லைன்னு யாரும் சொல்லல. ஆம்பளை இருக்கிற அதே அளவுக்கு பொம்பளை உடுத்த முடியாது அப்படிங்கறது எல்லாரும் ஒத்துக்கிட்டோம். இப்ப இந்த வித்தியாசம் ஏன் நம்ம கொடுக்கிறோம் அப்படின்னு கேட்டா, ஆண்களை நீ விளங்கிக்கணும், பெண்களுக்கு விளங்க மாட்டேங்குது. விளங்கிட்டு செய்றீங்களா அல்ல விளங்கலையான்னு எனக்கு தெரியல. ஆம்பளை பொறுத்த வரைக்கும் பெண்கள்கிட்ட பலவிதமான கவர்ச்சிகளால் ஈர்க்கப்படுறான். ஒரு 10 பொம்பளை போறான்னு வைங்களேன், ஒரு ஆம்பளை போறான்னு வைங்களேன், திருப்பி திருப்பி பார்ப்பான். அழகான கிளி மாதிரி கொண்டாடியோட கூட போயிட்டு இருக்கும் போது இப்படி பார்ப்பான், சைட் அடிப்பான். ஒரு ஆம்பளை பொம்பளை இருக்கான்னு வைங்களேன், அவன் என்ன மன்மதன் போனாலும் சரிதான், அவ பாட்டு போயிட்டே இருப்பான். அவ பார்த்துக்கிட்டு இவனை ரசிக்கிறதுக்கு, இவன் இடுப்பு எப்படி இருக்கு, இவன் கை எப்படி இருக்குது, இவன் கால் எப்படி இருக்குதுன்னு இவ பெருசா ஆராய்ச்சி பண்ண மாட்டான். பெண்ணை பொறுத்த வரைக்கும் இவன் என்ன பண்றான், பொம்பளைகள்கிட்ட என்னத்தையாவது பார்த்து, அழகா மனைவி இருப்பா, பார்க்கறதுனால இவனுக்கு ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை, ஆனாலும் பார்ப்பான். பார்க்கறதுனால இவனுக்கு என்ன ஒண்ணும் இல்லை, ஆனாலும் பார்க்கத்தான் செய்யறான். அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு மனநிலை ஆம்பளைகளுக்கு இருக்குது. நீங்க பாக்குறீங்க, இல்லைன்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது. அப்படி இல்லைன்னு சொன்னீர்களே, ஆனால் இன்னைக்கு நிறைய ஆதாரங்கள் உங்களுக்கு காட்டலாம். சினிமா எடுத்துக்கிறீங்க, சினிமாவுல ஆண்களை பார்க்கறதுக்கு தனியா படம் தயாரிக்கிறாங்க. பாக்குறீங்களா இல்லையா? அடல்ட்ஸ் ஒன்லி
அடல்ட்ஸ் ஒன்லின்னு போட்டு தயாரிக்கிறான். இந்த படத்துல வந்து பிட்டுக்கிட்டுலாம் சேர்த்து ஆம்பளைய கூப்பிடுறான். இந்த மாதிரி பொம்பளைய கூப்பிடுறானா? கூப்பிட மாட்டான். இவங்க தான் அதுக்கு உள்ள ஆளுக்க. அவன் என்ன விளங்கி வச்சுக்கிட்டான்னு கேட்டா, இந்த மாதிரி அரை குறையா பொம்பளையில காட்டணும்னு சொன்னா அவன் 10 ரூபா டிக்கெட் 50 ரூபாய்க்கு எடுத்துட்டு வருவாங்க. இவங்க அதுக்கு உள்ள ஆளுக்கு இவங்க தான் சொல்லி கரெக்டா விதிவிலக்கா ஒரு 10% இருப்பான். எல்லாரையும் நான் சொல்லல, விதிவிலக்காக ஒரு 10% ஆண்கள் இருப்பாங்க. 90% ஆண்கள் இப்படி இல்லைன்னு நீங்க சொல்லவே முடியாது, இருக்கிறாங்க. அதனாலதான் நான் கேட்கிறேங்க, ஒரு சினிமாவில் ஒரு பாட்டு காட்சி, பாடல் காட்சியில ஆம்பளை என்ன செய்வான் தெரியுமா? உள்ள ஜட்டி போட்டு, அப்புறம் பேண்ட் போட்டு, அப்புறம் பனியம் போட்டு, அதுக்கு மேல சட்டையும் போட்டு, அதுக்கு மேல கோட்டும் போட்டு, அதுக்கு மேல டையும் போட்டுக்கிட்டு இவ்வளவு வரைக்கும் போட்டுக்கிட்டு நிக்கிறான் ஆம்பளை. பொம்பளை எப்படி ஆட விடுறான்? அதுல ஆம்பளைக்கு ஜோடி குறைஞ்ச ஆடை இருந்தா போதும்னு இவன் சட்டியோட ஆடினா அர்த்தம் இருக்குது. இவன் யாரும் பார்த்து ரசிக்க போறது இல்ல. பொம்பளை எப்படி கொண்டு விடுறான் பக்கத்துல கேட்டா, 2 பீஸ் இங்கன ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதான் 2 பீஸ் ஆட விடுறானா இல்லையா? ஒரு ஆம்பளை இப்படி ஆட விட்டுவிட்டு பொம்பளை அப்படி ஆட விடுறதுக்கு என்ன அர்த்தம்? உங்களை அவங்களை இருக்கிறாங்களா அப்படி, அப்பதான் இவங்களை கூப்பிட முடியும், அப்பதான் டிக்கெட் எடுத்துட்டு வருவாங்க, அப்பதான் நமக்கு வியாபாரம் ஓடும். அப்ப நம்ம என்ன விளங்குறோம்? அந்த ஆம்பளையுடைய பார்வை வந்து சரியில்லை, மேயுது. அப்ப மேயக்கூடியவர்களா இருக்கும் பொழுது நம்ம அதை கொஞ்சம் கண்காணிப்பு, அதை வேலி போட்டு தான் ஆகணும், கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக உரிமையை பறிக்கிறதுக்கு இல்ல, நம்மளை வந்து வேற மாதிரி தான் ஒவ்வொரு ஆம்பளையும் பாக்குறான். ஒன்னும் செய்ய முடியாட்டாலும் பார்ப்பான், கையப்பிடிச்சு இழுக்க முடியாட்டா கூட அந்த பார்த்து அதுல ஒரு ஜொல்லுமாகி அதுக்கு பேரு, இந்த ஜொல்லுல ஒரு சந்தோஷம் உனக்குதா. அப்ப இது மாதிரி இருக்கிறதுனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரு நான் கேட்கிறேன், இந்த மாதிரி நான் ஆடை போட்டிருக்கேன்லங்க, முகமும் கையும் தானங்க தெரியுது, எனக்கு என்ன தெரியுது? இப்ப முகமும் கையும் தெரியுது. இந்த அளவுக்கு நான் ஆடை அணிந்தால் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு இது என்ன தடை? இதை போட்டுக்கிட்டு நான் ஒரு ஆபீசரா இருக்க முடியாதா? இந்த மாதிரி போட்டுக்கிட்டு நான் ஒரு முதலமைச்சரா உட்கார முடியாதா? இந்த மாதிரி போட்டுக்கொண்டு நான் ஒரு பிரதமர் ஆக முடியாதா? இந்த மாதிரி போட்டுக்கொண்டு ஒரு ஆபீஸ்ல கணக்கு எழுதக்கூடாதா? இந்த மாதிரி ஆடை போடுவது வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்கு எந்த வகையில் தடையா இருக்குது? ஒரு தடையும் இல்லை. இப்ப நான் போட்டுக்கிற மாதிரி தான் வாஜ்பாய் ஆடை போட்டிருக்காரு, பிரதமரா இருக்கிறாரு. அவர் இடையில தொப்புல காட்டிக்கிட்டு பிரதமர் ஆகல. அது நம்ம என்ன நினைக்கிறோம்? கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் அசிங்கமா அணிஞ்சா தான் முன்னேற்றம், நம்ம வேலைக்கு தப்பா அணிஞ்சு வச்சிருக்கணும். ஆடையை ஒரு கண்ட்ரோல் இந்த மாதிரி அணிகிறதுனால அதனால ஒரு முன்னேற்றத்துக்கு ஒன்றும் தடை இருக்காது. நீங்க என்ன செய்றீங்க? விளங்காம செஞ்சுட்டு போறீங்க பெண்கள், இவங்களை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க கொஞ்ச நேரம் கண்ணை கடைக்கண்ணில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆம்பளையும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம், இவன் எப்படி இருக்கிறான், எங்க இவன் கண்ணு போகுது. நம்மளே சரி செய்யறாங்க, முந்தானையை சரி செய்யறாங்களே பெண்கள். எதுக்கு சரி செய்றீங்க? திடீர்னு ஒரு ஆம்பளையை கண்டவன முந்தானையை சரி செஞ்சுக்கிடுவாங்க. சரி செய்யறதுக்கு என்ன அர்த்தம்? இவன் பார்வை வேற இடத்துக்கு வருதுன்னு அர்த்தம். அதன் அர்த்தம். அப்ப ஏன் அப்படி வர வைக்கணும், அப்புறம் சரி செய்யணும்? இப்படி கையை தூக்கிட்டு பிடிக்க முடியல. பஸ்ல போகும்போது பிடிச்சேன்னு வைங்க, அவன் கண்ணெல்லாம் எங்க இருக்கு? நான் சிரிக்கிறதுக்கு சொல்லலைங்க, இது ஒரு நல்ல நிலையா? நம்மளை பார்த்து பல மாதிரி பார்க்கிறோம் நினைக்க மாட்டான், சில பேர் கை விட்டு நோண்டுவான், பல மாதிரி செஞ்சிடறான், ஆட்டி தட்டி தகராறு, சரிக்காசா, பல பல இதெல்லாம் நடந்து போயிருது. இது மாதிரி முழுசா மறைச்சுக்கிட்டு வெளியே போகும்போது பலவிதமான மிருக எண்ணம் கொண்டவர்களாக ஆண்கள் இருக்கிறாங்க பெரும்பாலும். அவர்களுடைய பார்வையிலிருந்து நம்மளை காத்துக்கிடுவோம். தப்பு ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் பார்ப்பான், தனிமையா இருந்துச்சுன்னு வைங்க, அதுவே பார்க்கிறத தாண்டி வேறையும் பண்ணிவிடுவான். இது தேவையா அப்படிங்கிறதுக்காகத்தான் இஸ்லாம் பண்ணுதுங்க. அப்ப நம்ம ஆடையில தான் என்னமோ இருக்குன்னு நினைக்கிறோம். பெண்கள்கிட்ட ஆண்கள்கிட்ட ஈர்ப்பதற்கு ஒண்ணுமே கிடையாதுங்க, ஆம்பளைகிட்ட ஈர்ப்பதற்கு ஒண்ணுமே கிடையாது. இவன் சட்டையை அவுத்து போட்டு இருந்தா கூட எந்த பொம்பளையும் பார்க்க மாட்டான். பொம்பளைகிட்ட வந்து ஈர்க்கிறதுக்கு இருக்குது. இது யதார்த்தமான ஒரு விஷயம். இதுல உரிமை பறிக்கிறதாவெல்லாம் எடுத்துக்கொள்ள கூடாது. இதுல சேஃப்டி தான் நமக்கு நல்லது, இதான் கண்ணியமானது அப்படிங்கிறதுக்கு இஸ்லாம் ஒரு கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க அலங்கரிச்சு வீட்டுக்குள்ள அலங்கரிச்சுக்கிட்டீங்க, கணவன் முன்னாடிக்கிட்டு அலங்கரிச்சுக்கிட்டீங்க, அது வந்து அவன் பார்க்கறதுக்கு உரிமை படைச்சவன், அது மாதிரி போயிடும். கண்ட நாய்கள் எல்லாம் பாக்குற மாதிரி இதுக்கு நம்ம வந்து அப்படியே ஆடை அணியணுங்கிற ஒரு பொறுப்புணர்வோட இஸ்லாம் சொல்லுது. ஆனா நீங்க இந்த கருப்பா இருக்கணும், வெள்ளையா இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட ட்ரெஸ் நீங்க விளங்கிட கூடாது. இப்படி மறைக்கக்கூடிய எந்த ட்ரெஸ் போட்டாலும் ஒரு இதே மாதிரி ஆம்பளை இதே சட்டையும் கையிலையும் கூட ஒரு பொம்பளை போட்டுக்கலாம், தப்பு கிடையாது. கொஞ்சம் லூசா இருக்கணும், அவ்வளவுதான், ரொம்ப இறுக்கமா காட்டிடக்கூடாது. அதனால முழுசா மறைச்சிட்டு போய் நான் கேட்கிறேன், இது இடையில இருந்து கேப் எதுக்கு போடுறீங்க? அது தேவைதான? என்னத்துக்காக? என்ன நன்மை? அணியிற ஒரு ஆடைக்கு இடையில இப்படி ஒரு இடைவெளி விட வேண்டி, இடைவெளி இங்க விட்டாலும் பரவாயில்ல, இருக்கிறதே உலகான ஒரு ஜானுக்கு, அதுல ஜன்னல், அது எதுக்கு ஜன்னல்? ஜன்னல் கதவு வைக்க அது வந்து பாக்குறான்ல, எதுக்கு பாக்குறான்? அப்ப ஜன்னல் கதவுலாம் எதுக்கு வைக்கிறீங்க? இதுதான் இஸ்லாம் வந்து சொல்லுது. இந்த மாதிரிலாம் வேணாம். அடுத்த கேள்வி.
வணக்கம் ஐயா. என்னுடைய துணைவியருடைய கேள்வியே, இஸ்லாமியத்தை சேர்ந்த பெண்களை நாங்கள் அரபு நாடுகளில் சந்தித்திருக்கின்றோம், யூரோப்பு சென்ற பொழுது சந்தித்திருக்கின்றோம். அங்கு அவர்கள் மாடர்னாக ட்ரெஸ் இருக்கிறார்களே, இந்த நாட்டில் ஏன் வெகு பழமையாக ட்ரெஸ் செய்கின்றார்கள்? அதான் கேள்வி. அதான் கேள்வியா? அதாவது அரபு நாடுகளில் உள்ள பெண்களை மாடர்ன் ட்ரெஸ் அணிகிறாங்களே, இங்கே உள்ளவங்க எப்படி அணிகிறாங்கிறதான் கேள்விங்கிறாங்க. நமக்கு அரபு நாடு இஸ்லாத்தினுடைய அத்தாத்தி கிடையாதுங்க. அரபு நாட்டில் நடக்கிறதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் நடக்குதா? அவங்க பண்ணக்கூடிய ஆடம்பரம், அவங்க பண்ணக்கூடிய அந்த பொருளாதார விரையும், இதெல்லாம் இஸ்லாமிய அடிப்படையில் உள்ளதா? கிடையாது. அதனால இஸ்லாமிய அடிப்படை என்பது குர்ஆன் என்ன சொல்லுதோ அதுதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அது இஸ்லாம். அதை யாரெல்லாம் நம்புறாங்களோ அவங்க அதை பின்பற்றுவாங்க. அரபு நாட்டில் பிறந்து ஒருத்தன் நம்பாம இருப்பான், இந்தியாவில் பிறந்து ஒருத்தன் நம்புவான். முஸ்லிமான குடும்பத்தில் பிறந்து ஒருத்தன் நம்ப மாட்டான், முஸ்லிம் அல்லாத குடும்பத்தில் பிறந்து இது நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஏத்துக்கிறவன் இருப்பான். அதனால அரபு நாடுகளில் செய்கிறார்கள் என்றால் அது சவுதி அரேபியாவில் மட்டும் செய்ய மாட்டாங்க, வேறு அரபு நாடுகளில் செஞ்சாங்கன்னு சொன்னா அது பிரான்ஸை விட கெட்டு போய் கிடக்குது. இன்னைக்கு குவைத்து பஹ்ரைன் எல்லாம் போனீங்கன்னா மதுக்கடைக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. முஸ்லிம் நாடுன்னு சொல்றான். சாராய கடைக்கு அங்க அனுமதி உண்டு, புளூ பிலிமுக்கு அனுமதி உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நாடுகளை இஸ்லாமிய நாடு சொல்ல முடியுமா? அவன் பேருக்கு முஸ்லிமா பிறந்துட்டான், இஸ்லாத்தை அவன் கடைப்பிடிக்கல. குவைத்திலேயோ துபையிலேயோ பஹ்ரைன்லயோ இஸ்லாத்தை அவன் கடைப்பிடிக்கல. அப்ப இஸ்லாம்ங்கிறது நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் கேட்டா, முஸ்லீம்கள் செய்யறதெல்லாம் இஸ்லாம் நீங்க நினைச்சுக்க கூடாது. குர்ஆன்ல உள்ளது என்னவோ அதுதான் இஸ்லாம். நபிகள் நாயகம் என்ன சொன்னார்களோ அது இஸ்லாம். அதை கடைபிடிக்கக்கூடியவர்கள் யாரோ அவர்கள் முஸ்லிம்கள். அப்படிதான் நீங்க பார்க்கணும். அரபு நாட்டில் செஞ்சாலும் தப்பு தான். என்ன அழகா அப்படியே சொன்னாரு? அப்படி சொல்லலையா? இல்லையா, கருப்பா போடுறாங்க, மத்த அங்க நல்லா போடுறாங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க இல்லையா? மாடர்னா போடுறாங்க. மாடர்ன் தான் சார். ஆமா, சின்ன சின்ன விவரம் சொல்ல என்னன்னு கேட்டா, நாம ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிச்சு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இல்லையா? 2 மணிக்கு முடிக்கணும். 2 மணிக்குள்ள எத்தனை பேர் கொடுக்க முடியும்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா, இதுக்கு முந்தின நிகழ்ச்சிகளை வச்சு பார்த்தா ஒரு 30 கேள்விகளுக்கு தான் பதில் சொல்ல முடிஞ்சிருக்குது. அதனால என்ன பண்ணோம்னு கேட்டா, ஒரு 30 டோக்கன் கொடுத்துட்டோம். எல்லாரும் கேட்க வாய்ப்பு இருக்குமா சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவு பேர் அந்த ஆர்வத்தில் வந்திருக்கிறாங்க. இது மனிதன்கிற முறையில் எங்களுக்கு என்ன முடியுமோ அதை நான் எதிர்பார்க்க. நாங்க மனிதன் தானே, இந்த நிகழ்ச்சிக்குள்ள என்ன முடியும்? 30க்கு தான் முடியும். அப்ப முந்தி டோக்கன் கொடுக்கும்போது முந்தி வந்தவங்க முந்திக்கிட்டாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? ஹலோ, வாய்ப்பளித்த அனைவருக்கும் மேலாக இறைவனுக்கும் நன்றி தெரிவித்து இந்த கேள்வி கேட்கிறேன். இப்ப நம்ம குர்ஆன் இஸ்லாமியர்கள் மட்டும் சொந்தமல்ல, அனைவருக்குமே உண்டானதுதான். ஆனா இதை எத்தனை வீடு நம்ம பக்கத்து வீட்டுல இன்னைக்கு மிகப்பெரிய சமத்துவபுரமா தான் நம்ம இருக்கிறோம். ஆக இங்க இந்த குர்ஆன் எல்லாரும் படிக்கலாம், இந்தந்த மொழிபெயர்ப்பு எல்லாம் இருக்கு, எங்க வீட்டுக்கு படிங்க, இதற்கு எல்லாரும் படிக்கலாம், எந்த சூழ்நிலையும் எப்பொழுதும் நீங்க படிக்கலாம் அப்படின்னு எத்தனை பேர் நம்ம வீடுகளுக்கு இஸ்லாமிய சகோதரர்கள் மற்ற சகோதரர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ அல்லாஹ் அல் இலா அப்படிங்கிற அர்த்தமே நிறைய பேருக்கு தெரியல. எல்லாம் அல்லாஹ் கோயில் தான் இன்னைக்கு நம்ம மசூதியை பத்தி சொல்லி இருக்கிறாங்க. சோ அரபு வார்த்தையில இலாஹ்னா என்ன, அல் அப்படிங்கிறது என்ன, அப்போ அல் இலா, அப்போ அந்த இறைவனுடைய பெருமைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கல. நிறைய பேர் ஓதி இருக்கிறாங்க இல்லைங்கிற மனப்பாடமா, அதாவது பரீட்சைக்கு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற முறையில தான் நிறைய பேர் படிச்சிருக்கிறாங்க வெளியே. இதனுடைய உண்மையான கருத்துக்கள் என்ன, இதை எதை பத்தி விவாதிக்கப்படுகிறது, ஏன் இன்னும் அரபு மொழியிலே இருக்கு, இதனுடைய மறுமைகள் பத்தி எப்படி இருக்கும், அதுல ஒரு விளக்கமான முறையில் இது எல்லாம் ஒரு சமத்துவபுரமா தான் நம்ம இருக்கிறோம். சோ இன்னைக்கு நம்ம வீட்டுல பிரியாணி போட்டா கூட அந்த வீட்டுல கொடுத்து நம்ம எல்லாம் சாப்பிட்டுதோம். இன்னும் வித கஷ்ட நஷ்டம்னா கூட அடுத்தவங்க நம்ம சார்ந்துதான் இருக்கோம். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஏன் அடுத்தவங்களுக்கு ஈஸியான முறையில் நல்ல மாதிரி சொல்லிக் கொடுத்து உண்மையான ஒரு நிலையை, அதாவது இன்னைக்கு எப்படின்னா ஒரு அன்புக்கு ஒரு ஏங்கிக்கிட்டு இருக்க ஒரு நடுத்தர வர்க்கம், உண்மையான தலைவன் கிடைக்க மாட்டானா, உண்மையான வழிமுறை கிடைக்காதா அப்படின்னு இது எதனுடைய குழப்பத்தை போய் நிக்கினா, ஒரு கழுதை பார் என்னை பார் யோகம் வரும் ஸ்டிக்கர் போட்டக்கூடிய அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நடுத்தர வர்க்கங்கள் அப்படி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த குர்ஆன் எல்லாரும் படிக்கலாம், எல்லா சூழ்நிலையும் படிக்கலாம், யாரும் எப்பொழுதும் படிக்கலாம் அப்படின்னு ஒரு விளக்கமான முறையில் இன்னைக்கு நிறைய பேர் அதை சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறதா என்னுடைய விருப்பம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மேலாக நன்றி தெரிவிக்கிறேன். பாஸ்கரன், மெட்ராஸ், சென்னை 8.
உங்க விருப்பத்தை வழிமொழிகிறோம். எல்லாருக்கும் பொதுவானதான் குர்ஆன், எல்லாரும் படிக்கணும். இந்த பத்மநாபா சார் குர்ஆன் வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாரு, அதுதான் எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. நிறைய பேர் என்ன செய்வாங்க, அவர் படிக்கக்கூடிய சகோதரர்கள் நிறைய இருக்கிறாங்க. உங்களுக்கு யாருக்காவது சகோதரர் தேவைப்பட்டு எங்க தொடர்பு கொண்டா அவங்களுக்கு தமிழ் மொழியில குர்ஆன் நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். வேற அடுத்த கேள்வி. நம்பர் 5 சாரி 6ங்க 6 நம்பர் 6 அந்த என் பேர் கோமலா, நான் ஆவடியிலேருந்து வரேன். இப்போ உலகம் திருந்தி, அதாவது எல்லா மக்களும் ஒன்னா வாழலாம்னு சொன்னா உலகத்துல 2 ஜாதி தான் கொண்டு வரலாம், ஒரு ஆண் ஜாதி ஒரு பெண் ஜாதின்னு சொல்லிட்டு முடிவு செய்து கொண்டு வந்தா நீங்க அந்த எங்களோட சேருவீங்களா இல்ல அகைன்ஸ்ட் தெரிவிப்பீங்களா? அதாவது உலகத்தை எல்லாம் ஒரேதாக்கி, சரி, அதாவது உலக மக்களை எல்லாம் ஒன்னா திரட்டி இந்த மதம் சாதி எல்லாமே இல்லைன்னு சொல்லி ஒரு ஆண் ஜாதி ஒன்று ஒரு பெண் ஜாதி ஒன்று 2 ஜாதி தான் இருக்குது என்று சொன்னால் அதுல சேருவீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை விளைவிக்கிறேன்னு, இதுல சேர்வீங்களாங்கிறத விட இதைத்தானே இஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்குது. அதாவது புதுசா யாரும் சொல்ல வேண்டியதில்லை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் நாம் படைத்தோம். உங்களை என்று சொல்வது எதை? இன்னும் குர்ஆனுடைய டெக்ஸ்டே வாட்சி சொல்வதாக இருந்தால், யா ஐயுஹன்னாஸ், மனித இனமே. மனித இனத்தை குர்ஆன் கூப்பிடுது. இன்னா கலக்னாக்கும் மின் ذكر وانثى, உங்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணில் இருந்து தான் படைத்திருக்கிறோம். ஒரு ஆண் ஒரு பெண்ணு தான். உங்களை கிளைகள் கோத்திரங்களாக ஆக்கி இருப்பது ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு தானே தவிர உயர்வு தாழ்வு கற்பிப்பதற்கு இல்லை. உங்களில் சிறந்தவர் யார் என்று கேட்டால் கடவுளுக்கு அஞ்சி நேர்மையாக நடப்பவர் தான் அப்படின்னு இஸ்லாம் குர்ஆன்ல டிக்ளேர் பண்ணிடுச்சு. நீங்க அதை கொண்டு வந்தீங்க என்று சொன்னா இஸ்லாம் சொன்னதான் சொல்றீங்களே தவிர புதுசா சொல்லல. அது எப்படி நாங்க தான் முதல்ல வரவேற்கக்கூடியவர்களா இருப்போம். அப்படி ஒரு நிலையை உண்டாக்கினீர்களே, ஆனால் முதல்ல வரவேற்கக்கூடிய சமுதாயம் என்ன? நாங்க மனித பிறப்படிப்படையில மனுஷனுக்கு சிறப்புங்கிற ஒத்துக்கிற மாட்டோம், வர்ணாசிரமத்தை ஒத்துக்கிற மாட்டோம். மனிதன் பலவிதமான நிலையில கடவுளுடைய தலையில இருந்து வயிற்றுல இருந்து தோன்றினான் அப்படிங்கிற ஒத்துக்கிற மாட்டோம். ஒரு ஆணை கடவுள் படைச்சார், ஒரு பெண்ணை படைச்சார். அது ரெண்டிலிருந்து பல்கி பெருகினது நம்ம எல்லாருமே. நீங்க என்ன மதமா வேண்டாம் வந்துட்டு போங்க, எல்லாருமே இந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு பிறந்தவங்க தான் அப்படிங்கிற சித்தாந்தம் இருக்குது. அது புதுசு இல்ல, முதல் ஒத்துக்கிறக்கூடியவர்களாக நாங்க இருப்போம். நம்பர் 7 அதுல துணை கேள்வி கேட்கறீங்களா? அதுல துணை கேள்வி கேட்கறாங்களா என்னன்னு கேட்டுங்களா? துணை கேள்வி டவுட் கிளியர் ஆகட்டும். அவங்க வேற ஏதாவது நினைச்சு கேட்டு நான் ஒண்ணு சொல்லிக்க போறேன். இல்ல இது வேற ஒரு கேள்வி. அப்படியா? வேற கேள்வியா? ஒரு ஆளுக்கு ஒண்ணுதான். அதை ஒட்டியே கேட்டா கேளுங்க. என் பெயர் கோபாலகிருஷ்ணன், சென்னை அயனாவரத்தில் இருக்கின்றேன். மத நல்லிணக்கத்திற்கும் மத ஒற்றுமைக்கும் ஏற்பாடு செய்யப்பட்ட கூட்டம் இது. இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. என்னுடைய கேள்வி என்னவென்றால், இப்பொழுது இந்த இஸ்லாமியர்கள் முழுமையாக கடவுளை நம்புகிறீர்கள், இன்ஷா அல்லாஹ் என்று கூறுகின்றீர்கள். அதாவது எல்லாமே கடவுள் மனது வைத்தால் தான் நடக்கும் என்ற நம்பிக்கை உண்டு. ஆனால் திராவிட கழகத்தர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், கடவுளை கற்பித்தவன் முட்டாள் என்று கூறுகிறார்கள், கடவுளை நம்புகிறவன் காட்டு மிராண்டி என்று கூறுகிறார்கள். நீங்கள் அந்த இயக்கத்தை தலைவர்களோடு கூட்டணி அமைத்துக் கொண்டு கூட்டாக ஒரே மேடையில் உங்கள் இன தலைவர்கள் பங்கு பெறுகிறார்கள். ஆக இஸ்லாத்தில் கடவுள் மறுப்பிற்கு இடமே கிடையாது. ஆனால் அந்த கூட்டத்தில் அமர்ந்து கொண்டு குறிப்பாக உங்களுடைய தலைவர் அப்துல் லத்தீப் அவர்கள் வீரமணியோடு கைகோர்த்து கொண்டு அவர்கள் கூட்டணிக்கு அவருடைய கொள்கைக்கு ஆதரவாக பேசுகிறார்கள். இஸ்லாத்தில் கடவுள் மறுப்பிற்கு இடம் உண்டா? இடம் உண்டு என்றால் அப்படி நீங்கள் பங்கு கொள்ளலாம். ஆனால் என்னை பொறுத்து இஸ்லாமில் கடவுள் மறுப்பிற்கு இடமே இல்லை. ஏன் அப்படி அந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள்? அதை நீங்கள் கண்டிக்கலாம். தட் இஸ் யூ கோட் டு ஸ்னாப் யுவர் டைஸ் வித் டிகே. எங்களுக்கு கடவுள் நம் நம்பிக்கை உண்டு, கடவுள் மறுப்பிற்கு எங்களிடம் இடம் இல்லை என்று நீங்கள் தைரியமாக பகிரங்கமாக அவரிடம் கூற வேண்டும். நீங்கள் ஏன் அவ்வாறு கூறவில்லை? அதற்கு விளக்க வேண்டும். அதாவது முஸ்லீம்களை இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் கடவுளை நம்ப சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் இல்லை என்பது மாத்திரம் இல்ல, கற்பிச்சவன் முட்டாள் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்படிப்பட்ட ஒரு மேடையில போய் முஸ்லீம் லீடர்ஸ் எப்படி உட்காரலாம்? நல்ல கேள்விதான் கேட்டிருக்காரு. கடவுளை கற்பிச்சவர் முட்டாள்னு சொன்னா நானும் முட்டாள் தானே? அப்படி நான் போய் உட்கார்ந்தேன்னு சொன்னா நானும் அதுல முட்டாளா தானே போயிடுறேன். அப்படிங்கிற இதுல எப்படி உட்காரலாம் அப்படிங்கிறாங்க. இதை 2 விதமா பிரிக்கணும். அதாவது கொள்கையில மாறுபட்டிருக்கக்கூடிய பலரும்
சில விஷயங்களிலாவது ஒன்றுபட்டு இருப்பார்கள். ஒரு முஸ்லீமும் இந்து எல்லாத்திலையும் வேறுபட்டு இருப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு முஸ்லீமும் கிறிஸ்தவனும் 10% எல்லாத்திலையும் வித்தியாசமா இருப்பான்னு சொல்ல முடியாது. அவன் ரெண்டு பேருக்கும் பொதுவான ஒரு அம்சம் இருக்கத்தான் செய்யும். ஒரு ஊர்ல தண்ணி வரல குழாயில, அது இந்து முஸ்லீம் பிரச்சனை கிடையாது. இந்து முஸ்லீம் எல்லாம் சேர்ந்துட்டு ரோட்ல உட்காரலாம். அதுல விவகாரம் என்னன்னு கேட்டா இந்து முஸ்லீம் விவகாரம் இல்ல, தண்ணி விவகாரம். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனையா இருக்குமையானால் அந்த ஒரு பிரச்சனைக்காக வேண்டி யார் நடத்தினாலும் அதனுடைய உடன்பாடு கொண்ட யார் வேண்டாலும் போய் உட்காரலாம். இதை நம்ம குறையே சொல்ல முடியாது. இப்ப அரசியல் அண்ணா திமுகவும் திமுகவும் கூட காவிரி பிரச்சனைக்கு ஒன்னா உட்காருவாங்க. அண்ணா திமுக அவங்க ஒரு கட்சி, திமுக வேற ஒரு கட்சி. காவிரியில தண்ணி வரலன்னா காவிரி கட்சி பிரச்சனை இல்ல, மாநில மக்களுடைய பிரச்சனை. ரெண்டு கட்சிக்காரனுக்கு தண்ணி வேணும். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு மேடையில் உட்கார்ந்தார்களே, ஆனால் அதை நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டா அவர்கள் அதிமுக கொள்கையை பேசுறதுக்கு ஒன்னா உட்காரல, திமுக கொள்கையை பேசுறதுக்கு ஒன்னா உட்காரல. காவிரியில தண்ணி வேணும்னு கர்நாடகாவை கேட்கறதுக்காக வேண்டியோ அல்லது மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துறதுக்காக வேண்டியோ தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதுல ஒன்றுபடுறாங்க இல்லையா? அப்படி ஒன்றுபடக்கூடிய விஷயங்கள்ல அவர்கள் உட்காருவார்களேயானால் திகாவுடையும் உட்காரலாம், பிஜேபியோட கூட உட்காரலாம். பிஜேபி சேர்ந்து ஒரு கொள்கை இருக்குன்னு வைங்களேன். இப்ப உதாரணமா சமீபத்தில் இந்த செக்ஸ் தொலைபேசின்னு ஒன்று போட்டு இருந்தாங்க. அதாவது இப்ப நம்பர் கொடுத்து இந்த நம்பர்ல பேசினா அவர் பொம்பளை குரல் அங்கேருந்து வரும், அசிங்கமா பேசுவாங்க, ரூபா புடுங்குவாங்க. அப்படி ஒன்று வந்துச்சு. அதை பிஜேபி அரசாங்கமும் அதை கண்டிச்சாங்க, தடை செய்யும்னு சொன்னாங்க. முஸ்லீம் இயக்கங்கள்லாம் அது வரவேற்பு கொடுத்துச்சு. அப்ப பிஜேபிக்கு முஸ்லீம் இயக்கங்களுக்கு நிறைய வேறுபாடு இருக்கலாம். இந்த விஷயத்துல இது ஒழிக்கப்பட வேண்டிய விஷயம் தான், இது கண்டிப்பா தடுக்கணும்னு சொல்லும் பொழுது அதுல ரெண்டு பேரும் உட்கார்ந்து தப்பு கிடையாத அப்படி நீங்க பார்க்கணும். அதே நேரத்தில் கடவுள் மறுப்பு கொள்கையை பேசுற மேடையாக இருக்குமையானால் அல்லது பெரியாருடைய நினைவு நாள் என்று கொண்டாடுவார்களேயானால் அல்லது திராவிட கழகத்தினுடைய கொள்கை பிரச்சார கூட்டம் என்று நடத்துவார்களேயானால் அதுல லத்தீபு கலந்து கொண்டாலும் குற்றம், நான் கலந்து கொண்டாலும் குற்றம், யார் கலந்தாலும் அது முரண்பாடற்றவர்கள், கொள்கை இல்லாதவர்கள் அர்த்தம். நீ பெரியாருடைய நினைவு விழான்னா பெரியார் என்ன சொன்னார் பேச போறாங்க. பெரியார் கடவுள் இல்லைன்னு சொன்னாரு, காட்டுமிராண்டி சொன்னாரு அங்க எடுத்து பேச போறாங்க. நான் அதை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கணும். அது எனக்கு உடன்பாடு இல்லாத ஒன்றில் உட்காரக்கூடாது. அப்படி உட்கார்ந்து இருக்கிறாங்க நீ சொன்ன மாதிரி. அப்படிப்பட்ட மேடைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க, அது தப்பு. இப்படிப்பட்ட மேடைகள் உட்கார்வார்கள், அது தப்பு இல்லை. அதான் விஷயம். நம்பர் 8 கொஞ்சம் இப்படி வந்துருங்களேன், என்ன அந்த எக்கோ. ரைட். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏன் அதை சொல்றேன்னா, என்ன சுத்தி இருக்கிற சகோதரர்கள் என்னுடைய அன்பு சகோதரர்கள், அவர்களுடைய உறவினர் தான் இருக்கேன். நான் வில்லிவாக்கத்தை சேர்ந்த கோபிநாதன் என்னுடைய பெயர். ஆதாம் தான் முதல் மனிதர் என்று நீங்களே சொல்லிடுங்க கூட்டத்துங்கள்ல. அப்படி இருக்கும்போது அப்ப இருந்த ஒரே மதமும் ஒரே கொள்கையும் இப்ப எப்படி யாரால எப்படி பல வகையா மாறிச்சுன்றதை எனக்கு விளக்கம் சொல்லணும். அதாவது இஸ்லாமிய அடிப்படையிலங்க ஒரே ஒரு மனிதனுக்கு தான் நம்ம எல்லாரும் பிறந்திருக்கிறோம். நீங்க என்ன மதமா என்ன சாதியா வேண்டாம் இருந்துட்டு போங்க, எல்லாருக்கும் யார் அப்பன்னு பார்த்தோம்னா ஆதாம்னு ஒருத்தர்லாம் போய் நிற்கும். இன்னைக்கு 600 கோடி மக்கள் இருக்கிறோம். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க என்று சொன்னா 100 கோடி மக்கள் இருந்திருப்பாங்க. இன்னொரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க என்று சொன்னா 50 கோடி மக்கள் இருந்திருப்பாங்க. இன்னொரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க என்று சொன்னா 10 கோடி மக்கள் உலகத்தில் இருந்திருப்பாங்க. இன்னொரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க என்று சொன்னா ஒரு அனுமானமா போனீங்க என்று சொன்னா ஒரு 10 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க. இன்னொரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க என்று சொன்னா 1 லட்சம் பேர் இருப்பாங்க. இன்னொரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க என்று சொன்னா ஒரு 50 பேர் தான் உலகத்தில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்க என்று சொன்னா ஒரு ஜோடி தான் இருந்திருப்பாங்க. இப்படியே போனீங்கன்னா அந்த ரெண்டுலாம் போய் முடியும். இஸ்லாம் அதை சொல்லுது. அவருடைய கேள்வி என்னன்னு கேட்டா, ஒரு ஆதாமுக்கு நம்ம பிறந்து இருந்தோம்னு சொன்னா நமக்குள்ள ஏன் இத்தனை சாதி, நமக்குள்ள இத்தனை மதம், ஏன் நமக்குள்ள இத்தனை குழப்பம், ஏன் அது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆதாமுக்கெல்லாம் போக வேணாம், என்னிட்ட வச்சுக்கலாம், உங்கள்கிட்ட வச்சுக்கலாம். உங்களுக்கு பிறந்த 2 பிள்ளையும் நீங்க சொல்ல கேட்கறானா? நீ உங்க புள்ள 2 புள்ள, உங்களுடைய உறுப்புள்ள என்ன செய்யறான்? நீங்க கம்யூனிஸ்டா இருப்பீங்க, உங்க மகன் காங்கிரஸ்ல இருப்பான், இன்னொரு மகன் அதிமுகவில் இருப்பானா இல்லையா? இன்னொரு மகன் பிஜேபியில் இருப்பான், இன்னொரு மகன் பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு இயக்கத்தில் இருப்பான். அப்ப நம்ம பெத்த 4 பிள்ளைங்களை 4 வழியா சிந்திக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆதமுக்கு பிறந்த காரணத்தினால எல்லாரும் இப்படி ஒரு கோயில இருப்பாங்க, ஒரு கொள்கையில் இருப்பாங்க. அவனுக்கு மூளையை கொடுத்து வச்சுக்கிறதுனால அவன் நினைக்கிறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பான், அவ்வளவுதான். நம்ம ஒரு தாய்க்கு பிறந்த பிள்ளைகளை இப்படி 4 விதமா இருக்கக்கூடிய நேரத்தில்
அது பல விதங்கள் உருவாகுவதனால ஒரு தாய் தந்தைக்கு பிறக்கலன்னு சொல்லிடக்கூடாது. இப்ப 4 பேர் 4 கட்சியில் இருக்கிறான்னு வைங்க, 4 பேர் 4 கட்சி, அதனால நீ ஒரு அப்பனுக்கு பிறக்கலன்னு சொல்ல முடியுமா? இதனால அது இல்லைன்னு ஆகிறாது. இதை நீங்க முதல்ல விளைவிக்கணும். ரெண்டாவது வரலாற்று ரீதியாக எப்படி இது உண்டானுச்சுன்னா அதுக்கு இஸ்லாம் ஒரு பதில சொல்லுது. என்ன பதில் சொல்லுதுன்னா, இப்ப நான் உதாரணமா நான் ஒரு ஆன்மீகத்தை உங்களுக்கு சொல்றேன். நான் இப்படி சொல்றேன்னு வச்சுக்கிருவோம், நான் ஒரு பெரிய ஆன்மீக குரு, என்னிடத்துல நீங்க எல்லாரும் தீட்சை பெறணும் அப்படின்னு நான் உங்கள்ட்ட சொல்றேன்னு வைங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோலத்தோட வர்றேன்னு வைங்க. நீங்க எல்லாரும் நம்பாட்டா கூட கொஞ்சமா நம்புவீங்க. எதை சொன்னா நம்புறீங்க? உலகத்துல மக்கள் இருக்கிறாங்க, நம்பிடுவீங்க. இப்படியாக என்னை ஒரு பெருசா நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நான் மண்டையை போட்ட உடனே என்னையவே கடவுளாக்குறது, எனக்கு ஒரு சிலையை வைக்கிறது, என்னையவே கும்பிடுறது, இப்படியான ஒரு நிலைமை உலகத்துல உண்டாகிறது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருந்த அண்ணாதுரை நீங்க நம்மள எத்தனை பேர் நேரடியா பார்த்திருக்கிறோம். அவர் கடவுள்னு சொன்னாரா? அவர் ஒரு ஆன்மீக பாதையில் இருக்கிறேன்னு சொன்னாரா? இல்ல, அவர் இறந்து போயிட்டாரு. அவருக்கு ஒரு சமாதியை கட்டி அதுல பத்தி சாம்பிராணி எல்லாம் வச்சு அதை கும்பிடக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி தான் ஆதமும் இறந்து போன பிறகு ஆதமையே ஒருத்தன் கடவுளாக்குவான். ஆதமும் செத்த பிறகு அவர் பிள்ளையில ஒரு பிள்ளை என்ன செய்வான்? ஆதமையே கடவுளாக்குவான். அவர் பிள்ளையில 4 பேர்ல ஒருத்தன் மகானா இருந்தான்னு வைங்களேன், அந்த ஆளை பிடிச்சிட்டு அவன் பிள்ளைய கடவுளாக்குவான். இப்படியே நல்லவங்கன்னு சொன்னவங்க பெரியார கடவுளாக்கி விட்டாங்களே, அவருக்கு போய் மாலை போடுறாங்களே, மலர் வளையம் வைக்கிறாங்களே, பக்கத்துல செய்யறோம். அதே மாதிரி புத்தரை கடவுள் சொன்னார். அவர் கடவுள்னாரா? அவர் ஆன்மீகத்தையா சொன்னாரு? இல்ல, அன்பே கடவுள்னார். அன்பே கடவுளுங்கிற ஏறக்குறைய நாத்தியம் தான். அன்பே கடவுள்னாலே கடவுள் இல்லைன்னு அர்த்தம். அன்புதான்ப்பா கடவுள், கடவுள்னு ஒண்ணு தனியா கிடையாதுன்றாரு. அவரையே கடவுளா தான் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அதனால இப்படி மனிதர்கள் எதை பார்த்தாலும் கடவுளாக்கக்கூடிய தன்மை எல்லா மனுஷன் இருக்குது. அதனாலதான் பல விதங்கள் உண்டாயிருக்குது. பல விதமா நம்ம இருந்ததுனால ஒரு தாய் தந்தைக்கு பிறந்ததை மறுக்க கூடாது. அதான் முக்கியமானது. வேற 9 நம்பர் 9 அந்த டோக்கன் வச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும். பாய், நான் சைதாப்பேட்டில இருந்து வரேன். சந்தான கிருஷ்ணன். இது ஒரு குடும்ப சம்பந்தமான கேள்வி. அதாவது ரொம்ப நெருக்கமா இருக்கிற முஸ்லிம் சமுதாயத்தில் ரொம்ப நெருக்கமா இருக்கிற ஒரு உறவுக்காரங்க ஒருத்தர் ஏதாவது கொடுக்கல் வாங்கல வச்சீங்கன்னா பதிவு பண்ணணும்னு சொல்லி இஸ்லாத்தை சொல்லியிருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது பதிவு பண்றோம், ஒருத்தர் இன்னொருத்தர் மோசம் பண்ணிடுறாருன்னு வச்சுங்க. அவர் மோசம் பண்ணிட்டனால உறவே வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பதிவு பண்றோம். அப்படி இருக்கும்போது கொஞ்ச நாள் பொறுத்து சந்தடி சாக்கல்ல மறுபடியும் குடும்பத்தோட ஒண்ணா இணையறாங்க. நாமளும் பெருந்தன்மையா அதை மன்னிச்சு சேர்த்துக்கிறோம். மறுபடியும் இதே தவறை செய்யும் போது இஸ்லாத்துல அவங்களை எந்த நிலையில வைக்கலாம், அதனுடைய உறவு முறை எப்படி அப்படின்னு இஸ்லாத்துல என்ன சொல்லியிருக்கு? மறுபடியும் மன்னிக்கிறதா இல்ல உறவை துண்டிக்கிறதா? இதுக்கு ஒரு விளக்கம். இந்த மாதிரி செஞ்சவர் முஸ்லீம் தான் பண்ணிருக்காரு. அப்படி ஒரு முஸ்லீம் இப்படி பண்ணிட்டார். அப்படியா? ஆமா சார். சரி, அதாவது இஸ்லாமிய மார்க்கத்திலங்க எந்த கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி 2 விதமா தான் கொடுக்கல் வாங்கல் பண்ணணும்னு இஸ்லாம் சொல்லுது. ஒன்னு, ஒரு செக்யூரிட்டி வாங்கிட்டு தான் கடன் கொடுக்கணும், வட்டி கூடாது. அது ஒரு விஷயம். நான் 100 ரூபா ஒரு ஆளுக்கு தர்றேன்னு சொன்னா நான் மண்டையை போட்டுருவேன், இல்லைன்றுவாங்க என் புள்ள குட்டிங்க. இந்த பொருளை வாங்கிட்டு 100 ரூபாய்க்குள்ள பொருளை வாங்கி வச்சுக்கிட்டு தான் நீங்க 100 ரூபாய் எனக்கு தரணும். அல்லது எழுத்துமானம் பண்ணிக்கிறணும். எந்த கொடுக்கல் வாங்கலா இருந்தாலும் சரி, என்னை நம்ப கூடாதுன்னு கேட்கக்கூடாது. எவ்வளவு நம்பிக்கையான ஆளா இருந்தாலும் சரி 2 விதமாக மட்டும்தான் கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கணும். கடன் கொடுக்கறதா இருந்தா ரிட்டன்ல எழுதி வாங்கிக்கிறங்க, இல்லைன்னா பொருளை வாங்கி வச்சுக்கிறங்க. அது இல்லாமல் எந்த கடனும் கொடுக்காதீங்க என்று சொல்லி குர்ஆன் கட்டளை இடுது. ஐயா என்ன கேட்கிறாருன்னா, இந்த மாதிரி எழுத்துமானம் பண்ணி வாங்கின ஒரு முஸ்லீம் மோசடி பண்ணிட்டார். அவரு எழுத்துமானத்தில் வாங்கிட்டு இல்லைங்கிறாரு, இல்லைன்ட்டாராம். முஸ்லீமா இருக்கிறவரை முறைப்படி எழுதிலாம் கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணிட்டாரு, அவரை இல்லைன்னு சொல்லிவிட்டாரு. அப்புறம் அவர் தெரிஞ்சிட்டு மன்னிச்சுக்கிறங்கன்னு சொல்லிட்டு வர்றாரு, சேர்த்துக்கிட்டோம். மறுபடியும் இதே மாதிரி பண்றாரு. அவரை மன்னிக்கலாமா? எத்தனை தடவை மன்னிக்கலாம் அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதுக்கு என்ன தண்டனை? 2வது கேள்வி. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் நல்லா விளங்கிக்கிறங்க, உங்களுடைய ஒரு செயல் எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பை ஏற்படுத்துன்னு பாருங்க. உங்களுடைய ஒரு முஸ்லீம் என்பவன் தூய்மையான ஒரு முஸ்லீமா நடக்கல என்று சொன்னா ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கும் எவ்வளவு பெரிய கெட்ட பேர் ஏற்படுதுங்கிறத விளங்கி உங்களுக்காக இந்த செய்தியை நான் சொல்றேன். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் பாவம் செய்யறோம்ல மனுஷன், அதை 2 பாவமாக இஸ்லாம் பிரிக்குதுங்க. நான் செய்யற பாவத்தை 2 வெரைட்டியா இஸ்லாம் பிரிக்குது. ஒன்னு, கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள பாவங்கள். கடவுளுக்கு செய்யற வணக்கம் வழிபாடு,
ஜெபம் பண்றது, நோன்பு வைக்கிறது, தொழுகிறது, இதெல்லாம் எனக்கும் கடவுளுக்கும் உள்ள விஷயம். இதை நான் விட்டால் இது பாவம். அது மாதிரி கடவுள் வந்து அதை திங்காத இதை திங்காதன்னு சொல்றாரு, நான் திங்கிறேன், இது பாவம். இது கடவுளுக்கு எனக்கும் உள்ள பாவம். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டா, மனிதனுக்கு மனிதன் செய்கிற பாவங்கள், ஏமாத்துறது, மோசடி செய்யறது, கலப்படம் பண்றது, தில்லுமுள்ளு பண்றது, அளவு நிர்வகிகள்ல குறை செய்யறது, வாங்குறதுக்கு விற்கிறதுக்கு தனித்தனி தராசுகளையும் படிக்கல்களையும் வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து மனுஷனுக்கு மனுஷன் செய்யற பாவம். இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளுக்கு செய்யற பாவம் இருக்குதே அதைத்தான் நான் கடவுளாகிய நான் மன்னிப்பேன். மனுஷனுக்கு பாவம் செஞ்சேன்னு வை, அதுக்கு மன்னிப்பே கிடையாது. இப்ப என்னைய ஒருத்தன் ஏமாத்திட்டான்னு சொன்னா, அவன் மறுமை நாள்ல நியாய தீர்ப்பு நாள் என்று நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அதுல நிறுத்தப்படும் பொழுது கடவுள்கிட்ட வந்து நீங்க வழக்கு கொண்டு போகணும். கடவுளே, எனக்கு இவன் 1000 ரூபாய் ஏமாத்தி விட்டான். கடவுள் என்ன செய்வாரு? 1000 ரூபாங்க ரூபா உண்டா? ரூபா கிடையாது. உன்னை 1000 ரூபாய் ஏமாத்தி விட்டானா, இந்தா அவன் ஒரு வருஷமா செஞ்சாலும் நன்மை, அதுக்கப்புறம் நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லி அவன் செய்த நல்லறங்களை எல்லாம் பறித்து பாதிக்கப்பட்டவனுக்கு கடவுள் கொடுத்துருவாரு. கடைசியா ஒரு நல்லறமும் இல்லாதவனாக நீ நரகத்துக்கு போவே. அதனால மனுஷ உரிமையில கவனமா இருந்துக்க. கடவுளுக்கு செய்யற நீ கொஞ்சம் முன்ன பின்ன நடந்துகிட்டாலும் சரி, மனுஷனுக்கு செய்யற உரிமை இருக்கு பாரு, அதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனமா இருந்துக்கன்னு இஸ்லாம் சொல்லுது. அப்ப உங்களை ஒருத்தர் ஏமாத்தி இருக்கிறாருன்னு சொன்னா, அந்த ரூபாயை உங்கள்ட்ட தந்து இந்த உலகத்திலே உங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் அப்படி செய்ய மாட்டேன்னு உங்களை குளிர்ச்சி அடைய செய்யல என்று சொன்னா, அவர் என்னதான் தொழுதாலும் நோன்பு வச்சாலும் எப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளை செஞ்சாலும் மறுமையில வந்து அவர் போகக்கூடிய இடம் நரகம், பயங்கரமான தண்டனை கடவுளுக்கு முன்னாடி காத்திருக்குங்கிறதா முஸ்லீமுக்கு சொல்ல வேண்டிய எச்சரிக்கை. மன்னிக்கிறது எத்தனை தடவை மன்னிக்கலாம்? அதுக்கு லிமிட்டே கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் மன்னிக்கிறதுக்கு என்ன லிமிட்? எவ்வளவு வேணாலும் மன்னிக்கலாம். லட்சம் தடவை கூட ஒருத்தர் மன்னிக்கலாம். கவர்மெண்ட் தான் மன்னிக்க கூடாது, கவர்மெண்ட் மன்னிக்க கூடாது, தண்டிக்கணும். தனிப்பட்ட முறையில் என்னை ஒருத்தர் ஏமாத்துறாரா, எத்தனை தடவை வேண்டாலும் என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம். ஆனா ஏமாறுறது இருக்கு பாருங்க, அது ஒரு தடவைக்கு மேல ஏமாறக்கூடாது. மன்னிக்கிறது வேற, ஏமாறுறது வேற. அதாவது மன்னிச்சிட்டீங்கன்னா அவனை அதுக்கு பிறகு தண்டிக்கிறது இல்ல. நாளைக்கும் ஒரு வந்து ஏமாத்த வர்றான அதுக்கு தலையாட்டினீங்க, அதுக்கு பேர் மன்னிப்பு இல்ல. நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஒரு இறை விசுவாசி ஒரு புற்றில் இருமுறை கொட்டப்பட மாட்டான். நான் கையை விடுறேன் பாம்பு புத்துல கொட்டி பிடிச்சி, இன்னொரு தடவை கொண்டு விடக்கூடாது. ஒரு உண்மையான ஒரு பக்தி உள்ள பக்திமானா இருந்தால் ஒரு தடவை தான் நீ ஏமாறலாம். என்னை நீ ஏமாத்தி விட்டியா, மன்னிக்கலாம். மன்னிக்கிறது வேற, இன்னொரு தடவை ஏமாறுறது வேற. அதனால நீங்க செஞ்சதை மன்னிச்சிருங்க, மறுபடியும் ரூபா கொடுத்துறாதீங்க. செஞ்சதை மன்னிக்கிறதுங்கிறது வேற, இன்னொரு 1000 ரூபாயை கொடுத்து எழுதி வாங்கி இன்னொரு தடவை 1000 ரூபாய் கொடுத்து எழுதி வாங்கி இப்படி ஏமாறுறதுக்கு பாருங்க ஒரு டைம் தான். 2வது தடவை ஏமாறுறதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அடுத்து 10 அந்த மேடம் இப்படி முன்னாடி கொஞ்சம் வந்துடணும், ஏன்னா அந்த எக்கோ வந்திருக்கா சொல்லி இப்படி இல்ல பின்னாடி. என் பெயர் சரோஜினி, நான் பழைய வண்ணையில் இருந்து வருகிறேன். சக்தி என்பது உலகத்தை படைத்துக் கொண்டு அது இருக்கிறது என்னுடைய கருத்து. உலகத்தை சக்தி என்னும் ஒன்று ஆட்டி படைத்துக் கொண்டு இருக்கிறது. அல்லாஹ்வுக்கு உருவம் அல்ல. அவன் இவன் என்பது மனிதனுக்குரிய பொருந்தக்கூடிய ஒரு வார்த்தை. அவனை நம் புத்தகத்தில் இறைவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இறைவன், ஆண்டவர் என்ற அவன் அவர் என்ற சொல் ஏன் அவருக்கு இருக்கிறது என்ற விளக்கத்தை நீங்கள் கூறவும். அதாவது கடவுள் என்பது வந்து ஒரு சூப்பர் பவர், சக்தி. சக்தி தானே தவிர அதை போய் ஆணு பெண்ணுங்கிற மாதிரி எல்லாம் அதை வந்து வகைப்படுத்த முடியாது. பூர்வமும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது ஏன் வந்து அவன் இவன் அவர் இவர்னு சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கிறாங்க. முதல் விஷயம், நம்ம வந்து தமிழ் மொழி பேசுறோம். தமிழ் மொழி பேசுறதா இருந்தா தமிழ் மொழியில என்ன வார்த்தை இருக்குதோ, என்ன இலக்கணம் இருக்குதோ அதுல நின்றுதான் தமிழை பேச முடியும். தமிழ் மொழியை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பொருள்களை நம்மளை தவிர அடுத்த ஆளை குறிப்பிடுறதுக்கு வந்து 3 வகையான சொல்லு தான் தமிழ்ல வச்சுக்கிறான். ஒன்னு ஆம்புளைய குறிப்பிடுறதுக்குன்னு ஒரு சொல்லு வச்சிருக்கிறான், பொம்புளைய குறிப்பிடுறதுக்கு ஒரு சொல்லு வச்சிருக்கிறான், அல்லது மனித இனத்தை சேராத ஆடு மாடு கழுத குதிரை பொருள்களை குறிக்கிறதுக்கு
அது ஒரு சொல்ல வச்சிருக்கிறான். அதாவது அவன் வந்தான், அவள் வந்தாள், அது வந்தது அது சொல்லுவான். அவன் சொல்லுவான், இல்லைன்னா அவள்னு சொல்லுவான், இல்லைன்னா அதுன்னு சொல்லுவான். ஆடா இருந்தாலும் கழுதையா இருந்தாலும் அதுன்னு சொல்லிட்டு போயிடுவான். இந்த 3 சொல்லு தான் இருக்குது. கடவுளுக்கு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்குதா உங்க லாங்குவேஜ்ல? இல்ல. அதாவது மனுஷனுக்கு வார்த்தை வச்சிருக்கிறீங்க, ஆம்பளைக்கு, பொம்பளைக்குன்னு வார்த்தையை நீங்க வச்சிருக்கிறீங்க. ஆம்பளை பொம்பளை இல்லாம மனுஷனுக்கு மட்டமா உள்ள இருக்கிற கழுத குதிரைக்கெல்லாம் வார்த்தை வச்சிருக்கிறீங்க. கடவுளை சொல்வதற்கு அதுக்கு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறோமா? இல்ல. அப்ப இருக்கிறதுக்குள்ளதான் உன்னை யூஸ் பண்ண வேண்டி இருக்குது. இந்த 3 இல்லைன்னா வேற எதை வச்சு கடவுளை சொல்லுவீங்க? கடவுள் கடவுள் சொன்னார்னு சொல்ல வேண்டியிருக்கு. சொன்னார் வேணாம், சொன்னால்னு சொல்லிவிடலாமா? அப்பவும் கேள்வி வரும். சொன்னதுன்னு சொல்லிவிடலாமா? அப்ப ஆடு மாடான்னு கேட்பீங்க. 3 தவிர வேற என்ன வச்சுக்கிறீங்க? இன்னொன்னு இருந்தா தான். ஆல்டர்னேட்டிவ் இல்லையே. ஒரு ஆல்டர்னேட்டிவ் இல்லைன்னு சொன்னா இருக்கிறத தான் செஞ்சாகணும். ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. கடவுளை சொல்வதற்கு 3 வார்த்தைகளை தான் நீங்கள் பயன்படுத்தி ஆக வேண்டும். கடவுள் சொன்னான், இன் போடணும், அல்லது கடவுள் சொன்னால் இல் போடணும், அல்லது கடவுள் சொன்னது அப்படின்னு போடணும். சொன்னதுன்னு போட்டோம்னா ரொம்ப மட்டமாக்குற மாதிரி இருக்குது. சொன்னதுன்னு ஆடு மாடு மாதிரியா கடவுள்? அதை தள்ளிடுவோம். ஒன்னு இன்ன போடணும், ஒன்னு இல்ல போடணும். இந்த 2ல ஒண்ணு தான் போடணும். 2ல ஒண்ணு போடும் பொழுது இருக்கிறதுலயே ஒரு ஆண் வசதிங்கிற மாதிரி மனிதர்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க பாருங்க. அந்த காலத்துல இன்ன போட்டு விட்டுட்டாங்க. மனிதர்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணதுனாலதான் அது வந்துருச்சே தவிர கடவுள் ஆண் என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. கடவுள் பெண் என்றும் இஸ்லாம் சொல்லல. ஆண்ண்டா ஒரு பெண் வேணும், பெண்ணுண்டா ஒரு ஆண் வேணும். கடவுள் சொல்லுவது எப்படி வருதுன்னு கேட்டா, அல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். தனித்தவன் சொன்னாலேயே அந்த இனத்தில் இன்னொன்னு கிடையாது. தனித்தவன் என்ன அர்த்தம்? அந்த இனம் அல்லாஹ் கடவுள்ங்கிற அந்த இனத்துல ஒரே ஒரு மெம்பர் தான், இன்னொன்னு கிடையாது. இன்னொன்னு இல்லைங்கும் பொழுது அது ஆண் என்றோ பெண் என்றோ கற்பனை பண்ண முடியாது, ஜோடியே கிடையாது. அப்படின்னு சொல்றதுனால இஸ்லாம் இன்னும் போட சொல்லல. தமிழ்ல நம்ம இருக்கனால தமிழ்ல உள்ள மாதிரி பேசுறதுக்காக வேண்டி இன்னும் போட்டுக்கிட்டோம் ஒண்ணு. அதே நேரத்தில் கடவுளை வெறும் சக்தி நினைக்கிறீங்களே, அது தப்பு. சக்தி நினைக்க கூடாது. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க. கடவுள்னா அது சூப்பர் பவர். சக்திக்கு உதாரணமா மின்சாரங்கிற ஒரு சக்தி, அது இந்த லைட் எல்லாம் எரிய வைக்குது. நான் பேசுறது விளங்குமா? அந்த சக்திக்கு விளங்க. சக்திங்கிறது மட்டமானது. நீங்க கடவுளை வசத்துறது இல்ல. கடவுளுங்கிறது சக்தி கிடையாது. உங்களை விட கடவுளை மட்டம் ஆக்கி விடுறீங்க சக்தின்னு சொல்லும் பொழுது. மின்சாரம் ஒரு சக்தி தான். அந்த சக்திக்கு லைட்டை எரிய வைக்க முடியுமே தவிர உங்களோட அது பேசுமா? உங்களோட உரையாடுமா? நீங்க பேசுற புரிஞ்சுக்கிறமா? உங்களை தண்டிக்குமா? அது ஏதாவது தெரியுமா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? இந்த மின்சாரத்துக்கு நம்ம இத்தனை பேர் உட்கார்ந்து தெரியுமா? அப்படியானவர் இல்ல கடவுள். சக்தி கிடையாது. கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்வதாக இருந்தால், கடவுளுக்கு உருவம் இல்லை என்று இஸ்லாம் சொல்லவே இல்லை. உனக்கு அது தெரியாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, கடவுளை நீங்கள் மறுமை நாளில் பார்ப்பீர்கள் இஸ்லாம் சொல்லுது. கடவுளை மறுமை நாளில் பார்ப்பீர்கள். எதை பார்ப்போம்? சக்தியை பார்க்க இயலுமா? மின்சாரத்தை யாருக்காவது பார்க்க இயலுமா? சூனியத்தை யாருக்காவது பார்க்க இயலுமா? எப்படி பார்ப்பீர்கள்? நபிகள் நாயகம் சொல்றாங்க, பௌர்ணமி இரவிலே முழு நிலவை பார்ப்பது போல கடவுளை பார்ப்பீர்கள். இந்த கண்ணை கொண்டு நமக்கு பார்க்க சக்தி இல்லைங்கிறதுனால கடவுள் நமக்கு தெரியலையே தவிர, இன்னொரு உலகத்தில் கடவுள் எழுப்பின பிறகு நமக்கு முன்னாடி காட்சி தருவார். அவருக்கு உள்ள வடிவத்தில் அவர் இருப்பார். உருவம் இல்லைன்னு இல்ல. அவரை பார்க்காதனால, தெரியாதனால நம்ம இஷ்டத்துக்கு கற்பனையா உருவம் கொடுக்க கூடாதுன்னு இஸ்லாம் சொல்லுது. உருவம் இல்லைன்னு சொல்லல, உருவம் கொடுக்காதே அப்படித்தான் இஸ்லாம் சொல்லுது. அதனால பவர்னு மட்டும் நினைச்சாதீங்க கடவுளை. கடவுள் பவரை எல்லாம் தாண்டி நல்லதுகள் விளங்கி ஆராய்ச்சி சிந்திச்சு என்ன நடக்குது அவனை பார்த்து கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன் விட கொஞ்சம் மேம்பட்ட ஒருத்தனா கருதணுமே தவிர ஒரு பவர் மாதிரி மனிதனுக்கு கீழே உள்ள பவர் மாதிரி நினைக்க கூடாது. அதான் உள்ள விஷயம். அடுத்தது நம்பர் 11. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். அவையோர் என்னை உண்மையாளனாக இங்கே வரவேற்றிருக்கிறார்கள். நான் வெளியேறும் பொழுது உண்மையை உணர்ந்தவனாக வெளியேற விரும்புகிறேன். இப்பொழுது நீங்கள் நான் கேட்கவிருந்த கேள்விக்கு பதில் அளித்து விட்டீர்கள் என்பதால் என் கேள்வியை மாற்ற வேண்டியுள்ளது. கடவுளுக்கு உருவம் இருக்கிறது என்று இப்பொழுது ஏற்றுக்கொண்டீர்கள். இது மிகப்பெரிய உண்மையை நான் ஒப்புக்கொண்டதாக நினைக்கிறேன். ஏனென்றால் இதுவரை நான் கூட நீங்கள் உருவம் இல்லை என்று சொல்வதாகத்தான் கருதியிருந்தேன். இன்று நீங்கள் மேடையிலே கடவுளுக்கு உருவம் இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டீர்கள். இது மிகப்பெரிய உண்மை. எமது வெற்றியாகவே நான் கருதுகின்றேன்.
ஆகவே ஏற்கனவே கேட்ட கேள்விதான் என்றாலும் அன்றைய தினம் உங்களால் எனக்கு முழுமையாக பதிலளிக்க முடியவில்லையோ என்று கருதி மீண்டும் அதே கேள்வியை இங்கு தொடுக்க விரும்புகிறேன். கடவுளை அவர் நேரடியாக சந்தித்ததாகவும் நபிகள் நாயகம் கடவுளோடு மிராஜ் பயணத்தின் பொழுது சென்றதாகவும் பேசியதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே நீங்கள் கூறியது போல அவருக்கு ஏதோ ஒரு உருவம் இருந்திருக்கிறது என்பது உண்மையாகிறது. அது கற்பனையாகவும் இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் திருக்குறானிலேயே அது கனவாகவும் கற்பனையாகவும் தான் கூறப்படுகிறது என்று நினைக்கிறேன். அதே அடிப்படையில் தான் பல விஷயங்கள் மனிதர்களுக்காக கூறப்பட்டது என்றாலும் மனித இனம் நல்வாழ்வு அடைவதற்காக கூறப்பட்டதாக என்றாலும் சில விஷயங்கள் அவர் வாழ்ந்த காலத்திலே அவருக்காகவே அவரை புனைந்திருக்கலாம் என்று நினைக்க தோன்றுகிறது. அவ்வகையிலே அவர் பெண்களை அனுபவிக்கின்ற முறைகளில் பல விஷயங்களை குர்ஆனிலே கூறியிருக்கிறார். ஒரு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் கூறியவாறு இங்கே படிக்க விரும்புகிறேன். அத்தியாயம் 33 பாகம் 22 பக்கம் 722 18ஆம் எண்ணில் நபிகள் நாயகத்திற்காக கடவுள் விலக்கு அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. மனம் புரிந்து கொள்ளப்பட்ட மனைவியர் மட்டுமன்றி தனக்கு உடைமையான அடிமை பெண்களையும் அனுபவிக்க அனுமதி உண்டு. அவ்வடிமை பெண்களின் எண்ணிக்கைக்கு எந்த வரையறையும் இல்லை என்பதை இந்த வசனம் தெளிவுபடுத்துகின்றது. இதே கருத்து 4, 3, 26, 6, 70, 30 ஆகிய வசனங்களிலும் இடம்பெற்றுள்ளது. இது எவ்வகையிலே பொருந்தும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இஸ்லாம் மதத்திலே இஸ்லாம் சட்டப்படி திருமணம் புரிந்து கொள்ளாமல் வேறு எந்த பெண்ணோடும் உறவு வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய குற்றமாகவும் மிகப்பெரிய தண்டனையும் வழங்கப்படுகின்றது. அவருடைய வசதிக்காக எத்தனை வரையறை இல்லாமல் மற்றவர்களுக்கெல்லாம் வரையறை கொடுத்தவர் வரையறை இல்லாமல் எத்தனை பெண்களிடம் வேண்டுமானாலும் உறவு வைத்துக் கொள்ளலாம் அனுபவித்துக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இது வகையிலே சரி. இன்னொன்று, அவர் இதே சம்பந்தப்பட்ட கேள்விதான். ஏன்னா இது பெண்களுக்கு உரியது என்ற காரணத்தினால் நான் கேட்கிறேன். இப்போ முரண்பாடான கருத்துக்கள் இருப்பதாக கூறுறேன் நான். அவர் மனம் செய்து கொண்ட பொழுது விவாகரத்தான பெண்ணை மணந்து கொண்டிருக்கிறார், விதவியான பெண்ணை மணந்து கொண்டிருக்கிறார், மிக இளைய வயதான பெண்களையும் மணந்து கொண்டிருக்கிறார். அந்த 5 மனைவிகளிலே மிக இளமையானவர்களும் உண்டு. இறக்கும் தருவாயிலே இதையெல்லாம் வலியுறுத்தி, அதாவது விவாகரத்து செய்து கொண்டவர் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும், விதையானவர்கள் மறுமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி திருமணம் செய்து கொண்ட இவர் இறக்கும் தருவாயிலே என் மனைவியர்கள் மீண்டும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது, அவ்வாறு திருமணம் செய்து கொண்டால் அவர்கள் எல்லாரும் நரகத்திற்கு செல்வார்கள் என்றும் ஆண்களை பார்த்து அவர் கூறுகின்றார். இது எவ்வகையிலே நியாயம்? தனக்கு தானே ஒரு சட்டத்தை உருவாக்கி கொண்டார் என்று தானே தோன்றுகிறது. இறைவனே கொடுத்தாலும் வேண்டாம் என்று மறுத்திருக்கலாம் அல்லவா? அதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது எந்த கேள்வி சொல்ல 3-4 கேள்வி கேட்டுப்பீங்க, எதுக்கு சொல்ல கடைசியா உள்ள சொல்லிக்கிறோமா? 3-4 கேள்வி கேட்டிருக்கிறீங்க. சரி, கடைசியா உள்ளதுக்கு சொல்லிக்கிறோம். அதாவது ஐயா பத்மநாபன் ஐயாவுடைய கேள்வி என்னன்னு கேட்டா, குர்ஆன்ங்கிறது முகமது நபி அவர் வசதிக்காக வேண்டி அவரா உண்டாக்கிட்டது தான். ஏன்னா அவருக்கு சாதகமான சில சட்டங்கள்லாம் குர்ஆன்ல இருக்குது. அதனால அவருக்கு தனக்கு சாதகமானதை உண்டாக்கிட்டு இது கடவுள்கிட்ட இருந்து வந்ததுன்னு அவர் சொல்றாரு என்பது அவருடைய ஒரு குற்றச்சாட்டு. அதுக்கு ஆதாரமா அவர் என்ன எடுத்து வைக்கிறார்னு கேட்டா, நபிகள் நாயகத்தினுடைய மனைவியர் இருந்தாங்க இல்லையா, அவங்கள நபிகள் நாயகம் மரணித்த பிறகு வேறு யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. இது இதுல இருந்த அவர் தான் இதை உண்டாக்கி இருக்கிறாரு, அவர் முகமது தான் இதை அவருக்கு வசதியா அணிஞ்சிருக்காரு உண்டாக்கி இருக்கிறாருன்னு விளங்குது. இது இறை வேதம் இல்ல அப்படின்ற ஒரு பாயிண்டோட இதுதான் முக்கியமான ஒரு இது.
முதல் விஷயம், முகமது நபி அவருக்கு சாதகமானது அவரா உண்டாக்கிட்டாருன்னு சொன்னா, இந்த ஒண்ணு காட்டுறீங்கல்ல, இதே மாதிரி குர்ஆன் பூரா புரட்டி பார்த்தீங்கன்னா முகமது நபியுடைய அந்த இமேஜ, அவருடைய கௌரவத்தை, அவருடைய அந்தஸ்தை கீழே தள்ளக்கூடிய வசனங்கள் ஏராளமா இருக்குது. இது ஒண்ணு ஏங்குற, ரெண்டாவது விளக்கம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, அவரா உண்டாக்கிட்டாருன்னு சொன்னா அவரே மட்டப்படுத்திக்கிறாரா? மட்டப்படுத்த மாட்டார். அவரை மட்டப்படுத்தக்கூடிய மாதிரியான வசனங்கள் குர்ஆன்ல நிறைய இருக்குது. ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கிறோமே, நபிகள் நாயகம் ஒரு சபையில இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சபை எந்த சபைன்னு கேட்டா, உயர்ந்த குலத்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சபை. உயர்ந்த குலம் இஸ்லாத்துல இல்ல, அவங்க அதை அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க உயர்ந்த குலம்னு சொல்லி. அந்த மக்கள்கிட்ட இஸ்லாத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க, உயர்ந்த குலத்துக்காரங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. நாங்க இந்த கொள்கை ஏத்துக்கிறோம், நீ சொல்லக்கூடிய ஒரு கடவுள் கொள்கை ஏத்துக்கிறோம், ஆனா எங்களையும் இந்த சாதாரண ஆட்களையும் சமமாக்க கூடாது. நீ எங்களை உயர்ந்த இடத்துல நீ வச்சேன்னு சொன்னா உன் தலைமை ஏத்துக்கிறேங்கிற அப்ஜெக்ஷன் கிடையாது, உனக்கு பின்னாடி வர்றோம். ஆனா நீ என்ன பண்ற, எல்லாரும் சமம்ங்கிற. இந்த நீக்குரோக்களும் இந்த தாழ்த்தப்பட்டவர்களும் இவங்க எல்லாம் எங்களுக்கு சமமா? இதை நீ மாத்தி அமைச்சேன்னு சொன்னா உன் மார்க்கத்துக்கு நாங்க வர்றோம் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்குது. அந்த நேரம் பார்த்து ஒரு கண்ணு தெரியாத ஒருவர் வர்றாரு. அவர் யாருன்னு கேட்டா, இவங்க பார்வையில தாழ்த்தப்பட்டவர். உண்மையில தாழ்த்தப்பட்டவர் கிடையாது இஸ்லாத்துல, இவங்க பார்வையில் அவர் தாழ்த்தப்பட்டவர். தாழ்த்தப்பட்டவர் வந்த உடனே கண்ணு தெரியாது, நபிகள் நாயகத்தினுடைய குரல் கேட்ட உடனே அவர் வழக்கம் போல சலாம் சொல்கிறார், அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறார். நபிகள் நாயகமே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அவர் அங்கிருந்து சத்தம் கொடுத்துறாரு. நபிகள் நாயகத்துக்கு மனிதர் தானே அவங்கள, திடீர்னு கோவம் வந்துருச்சு. இதான் பஞ்சாயத்து தான் நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரியான ஆட்கள் இந்த மாதிரி சபைக்கு வரக்கூடாதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க, கோரிக்கை டிமாண்டா தான் நடந்துகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் பார்த்து இந்த ஆள் வந்து நுழைஞ்சுக்கிட்டு பேரை கெடுக்கிறாருன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுறாங்க. எப்படி கோவப்படுறாங்கன்னு கேட்டா, சலாம் சொன்னா அலைக்கும் சலாம்னு பதில் சொல்லணும், பதிலும் சொல்லல, முகத்தை வேற கடுகடுப்பாக்கிக்கிட்டாங்க. கண்ணு தெரியாத மனுஷனா இருக்கனால தெரியாம போச்சு அந்த ஆளுக்கு, அவருக்கு தெரியாது. இது அடிச்ச உடனே குர்ஆன்ல கண்டிச்சு ஒரு வசனம் வருது. எப்படி? யாருக்கும் தெரியாத விஷயம் இது. முகமது நபி முகத்தை சுளித்துக் கொண்டது, அந்த கண்ணு பாதிக்கப்பட்டவர் இருக்கார, கண்ணு தெரியாது, அவருக்கு தெரியாது. இது நபிகள் நாயகம் நடந்தது, அவரோட மறைச்சிட்டு போயிருக்கலாம். குர்ஆன்ல எப்படி வசனம் வருதுன்னா, முகமதே ஒரு கண் தெரியாத ஒருத்தர் வந்ததற்காக நீ முகத்தை சுளித்தாய், கடுகடுப்பாக்கி கொண்டாய், ஏற்கனவே உன்னை நாடி வந்திருக்கிறார அவரை அலட்சியப்படுத்துகிறாய், உன்னுடைய கொள்கை எவன் அலட்சியப்படுத்துகிறானோ அவனோடு நீ காம்ப்ரமைஸ் பண்ணுகிறாய் அப்படின்னு கண்டிக்கக்கூடிய ஒரு வசனம். இது எவ்வளவு பெரிய கடும் வார்த்தை நீங்க பார்க்கணும். ஒரு யாருக்கும் தெரியாம நடந்த ஒரு சமாச்சாரம், கண்ணும் தெரியாதவர் நபிகள் நாயகம் கடுப்படிச்சதை பார்க்க இயலாது. இந்த குர்ஆன் வசனத்தை கொண்டு அவருக்கே தெரிய போகுது. இந்த குர்ஆனுடைய வசனத்தை இத நபிகள் நாயகமே மக்கள்கிட்ட போய் வாசிக்கிறாங்க. நான் இப்படி நடந்து கொண்டேன், இந்த கண்ணு தெரியாதவர் வரும் பொழுது நான் முகத்தை சுளித்து விட்டேன், என்னுடைய இறைவன் என்னை கண்டித்து விட்டான் இப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்வதாக இருந்தால் இத யாராவது ஒத்துக்குவாங்களா? ஒரு தன்னுடைய இமேஜுக்காக உண்டாக்குன ஒருத்தரா இருந்தா இப்படி ஒன்ன உண்டாக்கி இதை போய் மக்கள்கிட்டையும் சொல்லி அந்த குருடர்கிட்டையும் சொல்லி தன்னுடைய இமேஜ கீழே போட்டு மிதிச்சுக்கிடுவாங்களா? இன்னொரு, அவர் எப்படிப்பட்டவர் இவன் எப்படிப்பட்டவன் உனக்கு என்ன தெரியும்? நீ யார் யாரை தீர்மானிக்கணும் வேற கேட்கிறான் குர்ஆன்ல அந்த வசனத்துல. வமா யுத்ரிக்க லஅல்லஹு யஸக்கா 30வது ஜுஸுல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல வர அந்த சூரா, அந்த அத்தியாயம், முகமது கடுகடுப்பாக்கி விட்டார், முகத்தை சுளித்து விட்டார், ஒரு குருடர் வந்ததற்காக இப்படி அலட்சியமாக நடந்து கொண்டார்னு சொல்லி கடுமையான கண்டனங்களை கொண்ட வார்த்தை. எதுக்கு சொல்றேன்? அவர் சாதகமானதே உண்டாக்கிட்டாருங்கிறீங்களே, அப்படி இல்லை. அதே மாதிரி ஒரு உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் கலந்துக்குவாங்க. மற்றவங்க மாதிரி உத்தரவு போட மாட்டாங்க. யுத்தங்கள் வந்தா யுத்தங்களுக்கு மார்க்க இஸ்லாத்தில் அனுமதி இருக்கு. ஒரு ஆட்சி தலைவராக இருக்கும் போது யுத்தத்தை சந்திக்க வேண்டி வரும், போறாங்க. பயங்கரமான வெட்டு, இந்த இடத்துல வெட்டி கட்டவாய்ப்பல் வரைக்கும் போய் பாதி வாய்க்குள்ள வாழ் நுழைஞ்சிருச்சு. அவ்வளவு பயங்கரமான வெட்டு, ரத்தம் சிந்தி வேதனை தாங்க முடியாம என்னைய வெட்டினவர்கள் எப்படி உருப்பட முடியும் அப்படின்ட்டாங்க. அந்த வெட்டுடைய வேகம் தாங்க முடியாம என்னை வெட்டியவர்கள், நான் ஒரு இறை தூதரா இருக்கிறேன், என் முகத்துல ரத்த சாயம் பூசியவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும்னு சொல்லி அவங்க வாய்க்குள்ளதான் முணங்குறாங்க. நல்லா விளங்கிக்கிறேன், இதை டிக்ளேர் பண்ணல, அத வாய்க்குள்ள இது உலகத்துக்கு தெரியாது. உடனே ஒரு வசனம் வருது, முகமதே அதிகாரத்தில் உமக்கு பங்கு கிடையாது,
யாரு வெற்றி பெற வைக்கிறது, யாரை தோல்வி பெற வைக்கிறது ஏன் வேலை. நான் சொன்னதை போய் சொல்ற வேலை மட்டும்தான் உனக்கு. உன்னை அடிச்சதுனால வெற்றி பெற மாட்டானா? வெற்றி நான்ல கொடுப்பேன், உன்னை அடிச்சவனுக்கு வெற்றியை கொடுப்பேன். மறுமையில தான் சரியான தீர்ப்பு வழங்கக்கூடிய நாள் இருக்கு, நியாய தீர்ப்பு நாள்ல. இந்த உலகத்துல உன்னை அடிச்சவன் நல்லா இருப்பான், அடி வாங்க நீ கீழே கிடப்ப. இதையெல்லாம் தீர்மானிக்கிறதுனா நீ எப்படி தீர்மானிக்கலாம்? லைசலக்க மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்துல உனக்கு எந்த பங்கும் கிடையாது அப்படின்னு சொல்றத மக்கள்கிட்ட போய் இவர் சொல்றாரு. இந்த மாதிரி கடவுள் என்னை கண்டிச்சுட்டான், நான் தெரியாதனமா அப்படி சொல்லிவிட்டேன், இதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல, நான் எப்படி அவன் வெற்றி பெற மாட்டான்னு சொல்றது அப்படின்னு சொல்றாரு. இது இவர் இமேஜுக்காக உண்டாக்குனவரா இருந்தால் இப்படியான ஒரு வசனம் குர்ஆன்ல இருக்குமா? அன்னைக்கும் இருக்குது. நபிகள் நாயகத்தை கண்டிக்கக்கூடிய அந்த வசனம் இன்னைக்கு குர்ஆன்ல இருந்து கொண்டுதான் இருக்குது. அப்ப இது மாதிரியான நிறைய வசனம் சொல்றாங்க. இப்ப தொழுகை இருக்குது. இப்ப நாங்கள் எல்லாம் 5 முறை தொழணும், எல்லாருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். 5 டைம்ஸ் நாங்கெல்லாம் தொழுகை நடத்தணும். நபிகள் நாயகத்துக்கு 6 முறை தொழுகணும். நமக்கெல்லாம் 5 முறை தொழுகணும்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? நள்ளிரவில் வேறு எழுந்து கம்பல்சரியாக அவர் தொழுதாக வேண்டும். நள்ளிரவுல எழுந்து அவர் நீண்ட நேரம் தொழுதிருக்கிறார், தொழுது ஆகணும். மற்ற முஸ்லிம்களுக்கு அது கட்டாய கடமை இல்லை. அது மாதிரியான ஒன்றை அவர் சுமந்து கொண்டாரு. அவருக்கு வசதியானதுன்னா அவர் 4 3 ஆக்கிடலாம்ல. நீங்க எல்லாம் 5 சாதாரண ஆளுக்கு 5 டைம் பண்ணுங்க, நான் அசாதாரணமான ஒரு ஆளு, எனக்கு 3 போதும்னு சொன்னா அந்த மக்கள் நம்பி இருப்பாங்க. இவர் என்ன பண்றாரு? உனக்கெல்லாம் 5னா நான் 6 செய்வேன், கால் வீங்கி போற அளவுக்கு 2 கடவுளை வணங்குவேன்னு சொல்லி அவர் தன் மீது சுமந்து கொள்கிறார். அதை பார்க்கிறோம். இது அவர் தன்னுடைய வசதிக்காக வேண்டி உண்டாக்குறல அப்படிங்கிறது விளங்குது. அதே மாதிரி அவர் ஆட்சி தலைவர், ஜனாதிபதியா இருக்கிறார். சர்வ அதிகாரம் பொருந்திய ஜனாதிபதி. சட்டசபை, பாராளுமன்றம், பேப்பர், எதிர்க்கட்சியெல்லாம் இல்லாத காலம். அப்படிப்பட்ட காலத்துல ஜனாதிபதியா இருக்குன்னா என்ன அதிகாரம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அந்த காலத்துல ஹெர்குலிஸ் மன்னர்ல இருந்து ஒவ்வொருவரும் எப்படி ஆட்டம் போட்டாங்கன்னு அந்த மாதிரி அதிகாரம் பெற்றவராக நபிகள் நாயகம் இருக்கும்போது சொல்றாங்க, இந்த அரசாங்க கஜானாவில் குவிகின்ற செல்வங்கள் இருக்குத, இந்த செல்வங்கள்ல ஒரு தம்படி, ஒரு பேரிச்சம்பழம் கூட எனக்கோ என் குடும்பத்திற்கோ இனி எதிர்காலத்தில் உலகம் அழியும் காலம் வரை தோன்றக்கூடிய என்னுடைய பரம்பரையில் உதித்தவர்களுக்கோ ஹராம் சொல்றாங்க. அரசாங்க நிதியை நானும் சாப்பிடக்கூடாது, என் மனைவி மக்கள் சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, இந்த 20ஆம் நூற்றாண்டுல நபிகள் நாயகத்தினுடைய வாரிசு யாராவது இருந்தானே ஆனால் அவனும் சாப்பிடக்கூடாது என்று அவருக்கு இது வசதியா அவருக்கு அவர் வழியில வந்ததுக்காக வேண்டி நான் அவர் வழியில வந்தவன் வச்சுக்கிறேன் ஒரு பேச்சுக்கு நான் யார்ட்டையும் எதுவும் வாங்கக்கூடாது, ஒத்தனையும் கையேந்த கூடாது, அரசாங்கத்திலிருந்து எந்த உதவியும் பெறக்கூடாது. அரசாங்கத்தில் உதவி பெறுவது எனக்கும் ஹராம், என் மனைவிக்கு ஹராம், என் புள்ள குட்டிகளுக்கு ஹராம், என் வழித்தோன்றல்கள்ல உலகம் அழிகிற காலம் வரைக்கும் யாரெல்லாம் வருவார்களோ அவர்களுக்கெல்லாம் கூடாது என்று அவர் சொன்னாரு. வசதியானதை அவர் உண்டாக்கிட்டாரு இல்ல. என்ன வசதி? எப்படி? அல்ல அரண்மனை சுகத்தை அனுபவிச்சாரா, வகை வகையா உடைகள் அனுபவிச்சாரா, அல்ல பணங்காசு கொட்டிட்டாரா? சாவும் பொழுது, மௌத்தா போகும் பொழுது, இறந்து போகும் பொழுது 30 மரக்கால் கோதுமைக்காக வேண்டி தன்னுடைய கவச ஆடைய அடமான வச்சுட்டு மௌத்தா போனார். அதான் அவருடைய நிலைமை. அவர் தனக்கு சாதகமானதை செஞ்சு கொள்வதா இருந்தா என்ன சாதகத்தை பண்ணிட்டாரு? பணத்துக்கு ஒரு குறைவு இல்ல, பெரிய கோடீஸ்வரரா இருந்தவர் தான். இறை தூதர் என்று சொல்வதற்கு 40 வயசுக்கு முன்னாடி எல்லாம் அந்த ஊர்ல பெரிய பணக்காரர் முகமது நல்லா வணங்கிக்கிறேன். ஏழையா இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு இந்த ஆன்மீக பாதையை சொல்லல அவரு. அவர் பெரிய பணக்காரரா இருந்து ஆன்மீகத்தை சொன்ன ஒரே ஆள் நபிகள் நாயகம் மட்டும்தான். பெரிய கோடீஸ்வரர் அந்த ஊர்லயே அவ்வளவு பெரிய வசதி உள்ளவரா இருந்தாரு. இறை தூதர்னு சொல்றதுக்கு முன்னாடி சொன்ன பிறகு அள்ளி அள்ளி வாரி வாரி கொடுத்து அணிஞ்சிருக்கிற ஆடையோட ஊரை விட்டு விரட்டப்பட்டார். வீடு, வாச, சொத்து, சுகம் எல்லாத்தையும் விட்டுட்டு போட்டிருக்கிற சட்டையும் கையிலும் தான் மிச்சம். அந்த மாதிரி விரட்டப்பட்டாரு. அப்ப இவர் எந்த நோக்கத்துக்காகவும் பண்ணல, எந்த லாபமும் ஒரு அடையவே இல்லை. காசை சம்பாதிக்கல, பணத்தை சம்பாதிக்கல, ஒரு கட்டிலு, பங்களா, அரண்மனை ஒண்ணும் இல்ல. ஒரு வீடு 5க்கு 5 உள்ள ஒரு வீடு, அவருடைய வீடு. 5க்கு 5 வீட்டுல உங்களுக்கு வாழ முடியுமா? அவர் மனைவி படுத்து கிடந்தாங்கன்னா இவர் தொழ முடியாதாம். அந்த வீட்டுல மனைவி படுத்து கிடந்தாங்கன்னு சொன்னா இவருக்கு தொழுவதற்கு அங்க இடம் இருக்காது. மனைவி எந்திரிச்சு உட்கார்ந்தாதான் இவர் தொழுவலாம். ஒரு ஆள் படுக்க, ஒரு ஆள் தொழுக இடமில்லாத அளவுக்கு ஒரு சின்ன அறையில தான் அவருடைய வாழ்க்கை. ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லாத நிலையில தான் அவருடைய வாழ்க்கை. கயிற்று கட்டில படுத்து மேனியெல்லாம் வரி வரியா விழுந்து போயிரும். அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு ஒரு விரிப்பு வாங்கி தரவாண்டு அடுத்தவங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு எளிமையான வேணான்றுவாங்க. அந்த மாதிரியான ஒரு எளிமையான வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா 3 நாட்கள் எங்களுடைய வீடுகளில் அடுப்பு மூட்டியது இல்ல.
வெறும் பச்சை தண்ணீரும் பேரிச்சம்பழம் தான் எங்களுக்கு உணவு என்று நபிகள் நாயகத்தினுடைய மனைவி ஆயிஷா அறிவிக்கிறாங்க. அவர் தனக்கு என்று உண்டாக்கிட்டார்னு சொல்லி இந்த மொத்த குரானை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஏழ்மை, அவ்வளவு எளிமை, அவ்வளவு அடக்கம், அவ்வளவு பணிவு, அவ்வளவு பெரிய அப்பளு கட்ட பரிசுத்த தன்மை எல்லாரையும் காட்டியிருக்கிறாரு. இப்படி எல்லாம் இதெல்லாம் வைத்துக் கொண்டுதான் இந்த வசனத்துக்கு இப்ப வரணும். இந்த ஒண்ணே நெருடு என்னது, ஒரு பெண்ணுக்கு ஒரு உரிமை இருக்குது, இளம் பெண்ணு மனைவியா இருக்கிறாங்க, எனக்கு பிறகு அவங்க யாரும் மனைவியா இருக்கக்கூடாது, வேற யாரும் மனம் முடிக்க கூடாதுன்னு சொல்வதாக இருந்தா அவர் உண்டாக்குனது இல்ல. இன்னும் சொல்ல போனா குர்ஆன்ல அவர் உண்டாக்குனா சொல்லப்படல, முகமதே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் சொல்ற மாதிரி தான் அந்த கட்டளை அமைஞ்சிருக்குது. நீங்கள் அவருடைய மனைவியர் உங்களுக்கெல்லாம் தாய் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறார்கள். நபிகள் நாயகத்தினுடைய மனைவியர் என்பவர்கள் உங்களுக்கெல்லாம் தாய்மார்கள். எல்லா முஸ்லிம்களுக்கும் அவர்கள் தாய் என்ற உன்னத நிலையை அடைகிறார்கள். தாயை ஒருவன் மனம் முடிக்கலாமா? தாய் என்ற உன்னத நிலையை அடைந்ததனால அவருடைய மரணத்திற்கு பிறகு அவர் மனைவியரை நீங்கள் மனம் முடிக்காதீர்கள், தாய் என்ற நிலையில வைத்து அவர்களை மதியுங்கள் என்று குர்ஆன் சொல்லுதே. அது அவருடைய வசதிக்கு உண்டாக்குனதாக சொல்லக்கூடாது என்பதற்கு இவ்வளவு சான்றுகள் நான் சொல்லியிருக்கிறேன். வேற எதுக்கு தான் சொன்னாங்க? ஒரு கேள்வி உங்களுக்கு வரும், அப்ப அந்த பெண்ணுக்கு உணர்ச்சி இல்லையா, அவங்களுக்கு ஆசாபாசம் இல்லையா, அவங்க மட்டும் எப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வறுமையானால் அதுக்கும் தெளிவா இருக்கு. என்ன தெளிவா இருக்குது? அவர் வாழக்கூடிய நேரத்திலேயே எந்த நிமிடத்தில் எனக்கு பிறகு நீங்கள் மனம் முடிக்க கூடாது என்று குர்ஆனுடைய கட்டளை விட்டது. நீங்க எப்ப நீங்கள் விரும்பினாலும் என்னிடத்திலிருந்து இப்போது நீங்கள் மனவிலக்கு வாங்கிக் கொள்ளலாம். மனைவிண்டு இருந்தீர்களேயானால் அந்த நிலையில் நான் மரணித்து விட்டேனையானால் நீங்கள் மரம் முடிக்க முடியாது. அதனால நீங்கள் மனவிலக்கு இப்ப கேட்டால் நான் உங்களை ரத்து பண்ணி விட்டுறேன், இப்ப கேட்டால் நீங்க என்னிடத்திலிருந்து பிரிஞ்சு போயிடலாம், இந்த நிமிஷம் வேண்டாலும் உங்களை பிரிச்சு விட்டுறேன், எந்த நிமிஷம் வேண்டாலும் இதை ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மனைவியா இருங்க, இல்ல பிறகு ஒரு வாழ்க்கை வேணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் மனைவி என்ற பந்தத்திலிருந்து நீங்கள் விடுதலை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லிட்டாரு. அதுக்கு பிறகு அவங்க இதுல இருந்தாங்கன்னு சொன்னா அவங்களாகவே தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு பெண்ணு புருஷன் இறந்த பிறகு எனக்கு வாழ்க்கையே வேணாண்டு அவளா முடிவெடுத்து தேர்ந்து கொண்டாலேயானால் அதை நீங்க குறை சொல்ல முடியாது. உரிமையை தான் கொடுக்கலாமே தவிர கம்பல் பண்ண முடியாது. நீங்க மனம் முடிக்கிற மறுமணம் முடிக்கக்கூடிய உரிமை இஸ்லாம் கொடுத்திருக்கு. கண்டிப்பா முடிக்கணுமா? ஒரு பொம்பளை புருஷன் செத்த பிறகு அப்படி இருந்துருவா, எனக்கு வேணாம் அந்த ஒரு வாழ்க்கையே போதும், நான் இப்படி இருந்துடுறேன், என் புள்ள குட்டிக்கு வாழ போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இருப்பா. இருந்தாலும் இருக்கலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அவ கெட்டு போகாம இருக்கணும், அவ்வளவுதான். கெட்டு போயிருவாங்கிற நிலைமையில இருந்தா மறுமணம் பண்ணணும். அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா அவருக்கு பிறகு நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க என்று சொல்லிவிட்டு, யார நபிகள் நாயகத்துக்கு பிறகு அவர் மனைவியரை கல்யாணம் பண்ணாதீங்க என்று சொல்லிட்டு நபிகள் நாயகத்துக்கு ஒரு கட்டளை போடுது, உங்க மனைவியரெல்லாம் கூப்பிடுங்க, கூப்பிட்டு நீங்கள் விரும்பினீர்களேயானால் என்னிடமிருந்து மனவிலக்கு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுங்கள். அப்ப விரும்பி ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல உங்களுக்கு மனைவியா இருந்தா எங்களுக்கு போதும், 3 முஸ்லிம்களுக்கு தாயார் என்ற அந்தஸ்து கிடைச்சா போதும், உங்களுக்கு பிறகு எங்களுக்கு மன வாழ்க்கை வேணாம், எல்லாருமே அப்படி ஒத்துக்கிட்ட காரணத்தினால மனம் முடிக்க தவிர அவங்க விரும்பி இருந்து அப்ப பிரிஞ்சு போயிருக்கலாம். இதுல நான் கேட்கிறேன், ஒருத்தர் இறந்த பிறகு அவர் மனைவியை இன்னொருத்தர் கட்டிக்கொள்வதோ கட்டிக்கொள்ளாம இருப்பதிலையோ இவருக்கு என்ன சுகம் இருக்குது? நானே போயிடுறேன், இருக்கும் போதுதான் நீங்க வசதின்னு சொல்லலாம். நான் போன பிறகு என் பொண்டாட்டி யாரு கட்டிக்கிட்டா என்ன, கட்டிக்கிறாட்டி என்ன, எனக்கு என்ன இருக்குன்னு நான் தான் போயிடுறேன். அப்ப இது அவருடைய வசதிகள், அவருக்கு என்ன வசதி இருக்குங்கிற. செத்து போன ஒரு ஆளுக்கு என்ன வசதி இருக்கு? என் பொண்டாட்டி எனக்கு பிறகு யாரை கட்டிக்கிட்டா கட்டிக்கிட்டா போனாதான் எனக்கு என்ன வசதி இல்லை, ஒரு வசதியும் இல்லை. அப்ப வசதிக்கு உண்டாக்கிட்டார்னு சொல்லி இதை வச்சு சொல்ல முடியாது. இன்னும் நீங்க குர்ஆனை முழுசா படிச்சீங்கன்னு சொன்னா நபிகள் நாயகத்தை கண்டிக்கிறதையா நோட் பண்ணுங்க. அதை பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இது கண்டிப்பா இவர் செஞ்சிருக்க மாட்டேன்னு நினைக்கிறீங்க. நெக்ஸ்ட் இந்த அடிமை பண்ண ஒண்ணு கேட்டிருக்கேன், அது புஸ்தகம் தந்துரும். 2 கேள்வி இல்லைங்கிறதுனால 12 இது தொடர்பா ஒட்டிங்கிறார். இப்ப நபிகள் நாயகம் 5 மனைவிக்கு மேல் திருமணம் செய்து கொண்டார்கள். இப்ப எது சிறந்தது? ஒரு மனைவியை திருமணம் செய்து கொள்வது சிறந்ததா அல்லது பல மனைவிகள் திருமணம் செய்து கொள்வதா என்று எடுத்தால் ஒரு மனைவியோட கடைசி வரை வாழ்ந்ததுதான் சிறந்தது. மற்றவர்களுக்கு அனுமதி அளித்துவிட்டு இவர் 4 மனைவிகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் என்று இவர் ஒரு மனைவியுடன் கடைசி காலம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருந்தால் அவர் சிறந்த இறை தூதராக இருந்திருக்கலாம் அல்லவா? இப்போது இருப்பதை விட அவருடைய பெயர் நல்ல பெயராக இருந்திருக்கலாம். எல்லோரும் எடுத்தால் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 மனைவிகளை திருமணம் செய்தார்கள், இத்தனை பெண்களோட உறவு கொண்டிருந்தார் என்பது
ஒரு மதிப்பை குறைக்கக்கூடிய காரியம் தானே. அது ஒன்றும் அவரை பெருமைப்படுத்தக்கூடியது இல்லையே. ஒரு மனைவியோட வாழ்ந்திருந்து சிறந்த இதை கொடுத்திருக்கலாம் அல்லவா அவர் என்பதுதான் என்னுடைய கேள்வி. இது ஒட்டுன கேள்விதான். இப்ப நபிகள் நாயகம் அவர்கள் ஒரு மனைவியோட வாழ்ந்திருக்கலாமே, அவர் ஏன் பல மனைவியரை வாழணும்? எது சிறந்தது அதுதான் செய்யணும்னு கேட்கிறாங்க. இத அவர் பல கல்யாணம் பண்ணார்ல, பண்ணும் பொழுது அவர் வாழ்ந்த அந்த சமுதாயத்தில் உள்ளவங்க இதனால் அவரை வெறுத்து ஒதுக்கி இருக்கணும்ல. யாருமே அது வெறுக்கவே இல்லை. அவரை இவ்வளவு கல்யாணம் பண்ணியிருக்கும் பொழுது அவரை முதல்ல வெறுக்கிறவங்க யாரா இருப்பாங்க? அவர் காலத்தில் வாழ்ந்த மக்கள் தானே வெறுப்பாங்க. ஒருத்தருமே வெறுக்கல. அதுக்கு என்ன காரணம் கேட்டா, நீங்க அதை புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகத்தின் திருமணத்தை பற்றி பலவிதமான ஒரு தப்பு கருத்துக்கள் எல்லாம் பிரச்சாரம் செய்யப்படுது. அதாவது நபிகள் நாயகம் அவருடைய மனைவிமார்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா எல்லாமே அவர் 40 வயசுக்கு மேலதான் வேற வேற கல்யாணங்கள்லாம் பண்றாரு. 50 வயசுக்கு மேல 50 வயசு வரைக்குமே அவர் அந்த ஒரு மனைவியோட தான் வாழ்க்கை நடத்துறாரு. எந்த இளமையில நிறைய மனைவி வேணும் பல மாதிரி ஆசை ஒருத்தன் படுவானோ அந்த காலத்துல எல்லாம் அவருக்கு அந்த ஹதீஜாங்கிற ஒரு அம்மாவை தவிர இன்னொரு மனைவியே இருக்கல 50 வயசு வரைக்கும். அதுக்கு பிறகு ஒரு மனிதன் அதெல்லாம் குறைச்சிட்டு வரக்கூடிய காலம். அந்த காலகட்டத்தில் தான் அவருக்கு பல திருமணங்கள் பண்றாங்க. எப்படி பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னு கேட்டா 65 வயசு ஒரு மனைவிக்கு என்ன வயசு? 65 வயசு. 65 வயசு பொண்ணை ஒருத்தர் இது கல்யாணம் பண்ணுவான். 65 வயசுல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அவர் என்ன பண்ணுவாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 65 வயசுல ஒரு பெண்ணுக்கு அந்த மாதிரியான ஈடுபாடு இருக்குமா? 60 வயசு அது மாதிரி அவர் அதான் என்னதுன்னா செக்ஸுக்கு அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி பண்றதா இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு இளம் பெண்களையா தேர்ந்தெடுத்து அந்த இளமை அனுபவிக்கிற வயசுல ஒரு பண்ணிருப்பாரு. இன்னும் சொல்ல போனா ஒருத்தன் கிழவனா இருக்கும் போது ரொம்ப ஆட்டம் போடுறான்னு வைங்க, கண்டிப்பா அவன் இளமையில் அதுக்கு மேல ஆட்டம் போட்டுப்பான். 50 வயசுல ஒரு மாதிரியா ஒருத்தன் இருக்கான்னு வைங்களேன், கண்டிப்பா அவனுடைய 25 வயசு ரொம்ப டேஞ்சரா இருந்திருக்கும். அது விளங்குறீங்களா இல்லையா? இவருடைய எடுத்து பாத்தீங்கன்னா 25 வயசு வரைக்கும் ஏறெடுத்து பார்க்கல. 25 வயசுல கல்யாணம் பண்றாரு ஒரு விதவைய. 25 வயசுல முதல் கல்யாணம் பண்ணும்போது கூட ஒரு விதவை தான், விதவைய கல்யாணம் பண்ணிடுறாரு. அந்த விதவை அம்மா உசுரோட இருக்கிற காலம் வரைக்கும் வேற ஒரு பெண் அவர் கல்யாணமும் பண்ணல. பிந்தி பண்ண கல்யாணங்கள் எல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாம் அவருக்கு ஈக்குவலான அவருக்கு மேல உள்ள வயசுல உள்ளவர்களையா தான் கல்யாணம் பண்றாரு. அப்ப இது நம்ம எதுக்குன்னு விளங்கிற கூடாது. இந்த செக்ஸ்ங்கிற அந்த ஒரு நோக்கம் கிடையாது. இஸ்லாமிய பார்வையில் அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்டா, அவர் கடவுளுடைய தூதர் நாங்க நம்புறோம். நபிகள் நாயகம் அவருடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொன்றையும் நாங்கள் பின்பற்றணுங்க. நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னது, செஞ்சது, பேசினது, நடந்தது, தூங்குனது, எந்திரிச்சது, சாப்பிட்டது எல்லாத்தையுமே நாங்க வாழ்க்கையில ஃபாலோ பண்ணணும். அப்ப அந்த ஃபாலோ பண்ணுவதா இருந்தால் வெளி உலகத்துல வச்சு செய்யற காரியங்கள் இருக்க அதை அவருடைய சீடர்கள் தோழர்கள் பார்த்து அறிவிச்சிருவாங்க. வீட்டுக்குள்ள நடக்கிற சமாச்சாரங்கள் வெளி உலகத்துக்கு தெரியறதா இருந்தா மனைவியர் மூலமா தான் தெரியணும். வீட்டுல எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி படுத்தாங்க, எப்படி தூங்குனாங்க, எப்படி சாப்பிட்டாங்க, இரவு நேரத்தில் எப்படி தொழுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டில் நடக்கக்கூடியது. வீட்டுக்குள் நடக்கக்கூடியதையும் நாங்கள் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம். அது யார் வழியாக எங்களுக்கு தெரியணும்னு கேட்டா மனைவிங்கிற ஒரு உரிமையோடு இருக்கும் பொழுதுதான் அவர்கள் வழியாக தெரிய முடியும். அவரை பற்றி எல்லா செய்திகளும் உலகத்துக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் பல மனைவியரை அவர்கள் மனமுடித்துக் கொண்டார்களே தவிர கண்டிப்பா இந்த காம உணர்வுக்காக கிடையாது. அது நபிகள் நாயகம் பல திருமணங்கள் செய்தது ஏன் என்று ஒரு புத்தகம் ஒண்ணு சகோதரருக்கு தருவோம். அது நல்லா படிச்சுட்டு நெக்ஸ்ட் இதுல அதுக்கு மேல சந்தேகம் இருந்தா கேளுங்க. கேள்வி கேட்ட சகோதரர் அந்த புத்தகம் கொடுத்துருங்க அவருக்கு. என் பெயர் டி மாரியப்பன். நான் இப்பொழுது மறைமலை நகரிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஐயா, அதாவது தங்களுடைய முஸ்லிம் மதத்தினர் ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஆரம்பிக்கும் பொழுது அதாவது அந்த நிலாத்துறையில் 7, 8, 6 என்று ஆரம்பிக்கிறீர்கள். அதாவது எத்தனையோ எண்கள் இருக்கும் பொழுது 7, 8, 6 என்று மட்டும் ஏன் அதை குறிப்பிடுகிறீர்கள்? அதற்கு விரிவான விளக்கம் தேவை. அதாவது முஸ்லிம்களுடைய வீடுகள் கட்டினாலும் பத்திரிகைகள் அடிச்சாலும் தபால் எழுதினாலும் 7, 8, 6 போடுவாங்க. 786 இதை போட்டு செய்யறாங்க. எத்தனையோ நம்பர் இருக்கும்போது இந்த 7, 8, 6ங்கிற நம்பருக்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்கிறாங்க. இஸ்லாமிய பார்வையில் ஒரு சிறப்பும் கிடையாது. எங்க சமுதாயத்தில் உள்ள விவரங்கட்ட அறிவியினர்கள் உண்டாக்கிட்ட ஒரு பழக்கம் அது. குர்ஆன்ல 7, 8, 6க்கு சிறப்பு இருக்குன்னு சொல்லப்படல. நபிகள் நாயகம் 7, 8, 6 சிறந்த நம்பர்னு சொல்லவே இல்லை. இது எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கிறங்க.
அதாவது இஸ்லாத்துல இல்ல, முஸ்லீம்கள் அவங்களா உண்டாக்கிட்டாங்க. எப்படி உண்டாக்குனாங்கன்னு கேட்டா, இந்த நியூமராலஜின்னு ஒண்ணு வச்சிருக்கிறான். அதாவது எண் கணிதம், அதுக்கு பேரு என்னமோ சொல்றாங்க. அதுல என்னன்னு கேட்டா, அந்த ஏண்டா A1 B2 C3 எழுத்துக்களுக்கு நம்பர் கொடுப்பாங்க. எழுத்துக்களுக்கு நம்பர் கொடுத்து அதுல ஜாதகம் பார்க்கிறது. இந்த மாதிரி நம்பர் கொடுக்கக்கூடிய பழக்கம் அரபு நாட்டில் இருந்த யூதர்கள்ட்ட இருந்துச்சு. அரபு நாட்டில் யூதர்களும் வாழ்ந்தாங்க, அரபு மொழி பேசுறவங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, அலிஃபுங்கிற அரபி எழுத்துக்கு 1, பே என்ற அரபி எழுத்துக்கு 2, அது மாதிரி ஜீம் என்ற அரபி எழுத்துக்கு நம்பர் 3, தால் என்ற அரபி எழுத்துக்கு நம்பர் 4 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை போட்டு அதுல ஏதோ கணக்குகள் போட்டு ஜாதகம் பார்த்து தெரிஞ்சாங்க ஒரு கூட்டம், யூத கூட்டம். அந்த கணக்கு பிரகாரம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஒரு சொல் இருக்குது. நாங்க எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் அதை சொல்லி ஆரம்பிக்கணும். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா, அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். சாப்பிடுறோம்னு வைங்களேன், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால். கடையை திறக்கிறோம் வைங்களேன், அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய கடவுளுடைய திருப்பெயரால். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்றால் இதுக்கு இந்த அர்த்தம். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இப்படி சொல்றதுக்கு பதிலா பீண்டா அதுக்கு எத்தனை நம்பர் போடலாம், பிஸ்ன்னு வருதுல சி அதுக்கு ஒரு நம்பரு, மீண்டு வருதுல அதுக்கு ஒரு நம்பரு, இப்படியே போட்டு கூட்டி பார்த்தாங்க 756 வருது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்ங்கிறதுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கு ஒரு நம்பரை கொடுத்து அதை டோட்டல் பண்ணி பார்க்கறாங்க, 786 வருது. உடனே 756 போட்டாங்க. இது இஸ்லாம் அப்படி சொல்லி தரல. நபிகள் நாயகம் 756 போடல. இந்த 786 இதுக்கு மட்டும்தான் வரும்னு சொல்ல முடியாது. அறிவு கட்ட மடப்பையில எழுதிக்கிட்டு போட்டாலும் 756 வரும். 786ங்கிறது இது ஒண்ணுக்கு தான் வரும்னு சொல்ல முடியாது. எத்தனையோ வார்த்தைகளுக்கு இந்த 786 டோட்டலா வரும். பிஸ்மில்லாவுக்கு மட்டும் வரும்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கிறணும், எழுத்துக்களை எதற்காக வைத்திருக்கிறோமோ அதுக்கு எழுத்தை பயன்படுத்தணும். எண்கள் எதற்காக இருக்கிறதோ அதற்கு எண்களை பயன்படுத்தணும். எழுத்தை பயன்படுத்துற இடத்துல போய் எண்ணையும், என்ன பயன்படுத்துற இடத்துல கொண்டு எழுத்தையும் பயன்படுத்துறது அறியாம. இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோம், இப்படி போனா இப்ப அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறோம். இவ்வளவு எழுத்து ரொம்ப கஷ்டமா இருக்குது. இதையும் டோட்டல் பண்ணி 324 வேண்டியதான். அஸ்ஸலாமு அலைக்குமுக்கு அந்த நம்பர் எல்லாம் டோட்டல் பண்ணி வாங்க 324 அவர் வாங்க 328 வேண்டியதான். அலைக்கும் அஸ்ஸலாம். இப்படி சொல்ல முடியுமா? இந்த மாதிரி சொல்ற நபிகள் நாயகம் எத்தனை பேர் கடிதம் எல்லாம் எழுதினாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் போட்டு தான் கடிதம் எழுதினாங்க. அதனால 786க்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏதோ ஒரு சினிமா படத்துல ஒரு கதாநாயகன் 786 ஒரு டாலரை போட்டுக்கிட்டு வந்ததை வச்சுக்கிட்டு ஃபேமஸ் ஆகி போச்சு. வேற ஒண்ணும் இல்ல. இந்த சினிமாவில் தப்பான ஒண்ணை நுழைச்சு விட்ட உடனே அது பெரிய இந்தியாவுக்கு பூரா பிரபலியமா போச்சு. அந்த நம்பர்ல சுடுவோம், துப்பாக்கி கொண்டு கூட உள்ளக்க போவாது. சினிமா தானே, வழங்குதா? அதெல்லாம் கிடையாது. 756 போடக்கூடாது. இஸ்லாத்துல பெரை கேட்கிறாரு, பெரை ஏன் போடுறீங்கன்னு. பெரைக்கு உள்ள 756 முதல்ல பெரைக்கு உள்ள 756 வருமா? பெரைண்டு இப்படி அரை வடிவம் இருந்தாலும் அதனுடைய முழு வடிவம் ரவுண்டு தான், வழங்குதா? அதுல கேப்பே கிடையாது. பெரைக்கு உள்ளக்கு கொண்டு போய் நட்சத்திரமோ பெரைக்கு உள்ள கொண்டு போய் 756 வைக்கவே முடியாது. ரெண்டாவது விஷயம், பெற முஸ்லீமுக்கு உள்ளது, சூரியன் முஸ்லீம் இல்லாதவங்களுக்கு தப்பா வழங்கிட்டாங்க. எல்லாமே முஸ்லீமுக்கு உள்ளதுதான், எல்லாமே எல்லாத்துக்கும் உள்ளதுதான். பெற முஸ்லீமுக்கு மட்டும் தான் தெரியுது, உங்களுக்கு எல்லாம் தெரியலையா? பெறைங்கிறது என்னமோ இஸ்லாமிய அடையாளம் ஒன்றும் கிடையாது. அது நாட்காட்டி. பெறை என்பது நாட்காட்டி என்று இஸ்லாம் சொல்லுது. அவ்வளவு நாளை காட்டக்கூடியது. சூரியன் நேரம் காட்டி, நேரத்தை காட்டுவது சூரியன், நாட்களை காட்டுவது சந்திரன். சூரியன் நாளை காட்டவே காட்டாது. நம்ம தப்பா வழங்கிட்டு இருக்கிறோம். சூரியன்ல இது பகல் இரவுன்னு கண்டுபிடிக்குமே தவிர இது 1வது நாள் சூரியன் சொல்றது ஒண்ணுமே இல்லை. இது 2வது நாள் சூரியன் சொல்வதற்கு ஒண்ணுமே இல்லை. சந்திரன்ல சொல்ல முடியும், இது 1வது நாள் சந்திரன், இது 2வது நாள் சந்திரன், இது 3வது நாள் சந்திரன். அப்ப நாட்களை காட்டுவதற்கு சந்திரனை ஏற்றுக்கொள்ளுங்கள், நேரத்தை காட்டுவதற்கு சூரியனை ஏற்றுக்கொள்ளுங்கள் இப்படின்னு இஸ்லாம் சொல்லுதே தவிர வேற அது ஒண்ணு ஒரு புனிதம்ங்கிற அடிப்படையில அதை போடணுங்கிற அடிப்படை அப்படிலாம் சட்டம்லாம் கிடையாது. அது அறியாமையினால போட்டுட்டு இருக்கிறாங்க. வேற ஒரு அறிவிப்பு, முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு அறிவிப்பு.